இனி உட்காந்துங்க உட்காந்துங்க. அண்ணன்ட்ட சொல்லணும், கனியண்ணன்ட்ட மட்டும் சொல்லணும். அவர்கிட்ட அண்ணே லைவுக்கு வேணும்ட்டாங்கண்ணே, 4 ரூபா தருவாங்களாம் பேசிட்டாங்க. நான் ஆள் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஹெச்எம் வந்து சொன்னாங்கண்ணே. சரி உட்காந்துங்க, ரிஜிஸ்டர் தானே. அறியாமல் பேசிய ஆங்கில மொழியும் கரும்பலகையில் போட்ட கணக்குகளும் ஆய்வு கூடங்களில் கற்ற அறிவியலும் வீரம் செறிந்த வரலாற்று பாடங்களும் தட்டச்சினால் அழகாக தட்டிய உங்களது கவிதைகளும் மருத்துவரை போல மாணவிகளுக்கு வைத்தியம் பார்த்து மகிழ்ந்த செவிலிய வகுப்பும் எம்ப்ராய்டரி போட்ட தையல் துணியும் வண்ண வண்ண ஓவியங்களும் ஓடி விளையாடிய விளையாட்டு மைதானங்களும் சென்று வந்த சுற்றுலாக்களும் வென்று வந்த பரிசுகளும் அப்பப்பா எண்ணி பார்க்கையில் மகிழ்ச்சி என்னை. மதிய உணவில் மனதை பகிர்ந்து இடைவேளையில் இன்பமாய் விளையாடி இல்லம் செல்ல மணி அடித்ததும் துள்ளி ஓடிய காலம் இது. அன்று நீங்கள் கூடி வாழ்ந்த இன்பமெல்லாம் இன்று கோடி கொடுத்தாலும் கிடைப்பதில்லை. I request all the retired staffs to come front of the stage. Please occupy the seats, the front seats. In the garden of education, alumni are the flowers that bloom and makes everything smells nice. Some memories are cherishable forever, especially our memories at school. Education is a gift that keeps giving. Alumni demonstrate this through their achievements. Being an alumni is not just a title, but a lifetime commitment towards the growth and success of the institution. With the spirit of gratitude and reverence in our hearts, let's start the reunion with a prayer song followed by school prayer. வரும்போது துணையாகி என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வதா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு குணமா
வருவாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாய உருவாயவா. உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோ சென்றால் வழிகாட்டும் மொழியானவா. உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோ சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதாவும் புகழ் பாடுவே என்னை நாளெல்லாம் நீயாடுவாய். தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவாயவா. Prayer. Oh my God, I thank Thee for giving me another day and protecting me during the night fast. Bless my parents, brothers, sisters, teachers, and friends. Make this day a lesson for me and give me strength to do whatever You want me to do during this day. Amen. அன்பு ஒளி காட்டும் வழி ஆனந்தம். அறிவு ஒளி காட்டும் வழி ஞானம். ஆற்றல் ஒளி காட்டும் வழி வெற்றி. அருளின் ஒளி காட்டும் வழி இரக்கம். உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிக என்ற அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை வரவேற்ற குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு நம் பள்ளியின் தாளாளரும் முன்னாள் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி நிர்மலா லூயிஸ் அவர்களையும், நம் கலைமணிகளின் முன்னாள் தலைமை அன்னை அருட்சகோதரி மேரி செலஸ்டினா அவர்களையும், நம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் ஓய்வு பெற்ற ஆசிரியையுமான திருமதி கோகிலா அவர்களையும், நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியையும் முன்னாள் மாணவியுமான திருமதி பியாட்டிஸ் அவர்களையும், நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் துணை தலைவியும் முன்னாள் மாணவியுமான திருமதி லக்ஷ்மிகாந்தம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். Welcome makes some merry time. Now I invite our headmistress, Reverend Sister Vasanthi Mary Brinda, vibrant and dynamic personality. She is much hale and hearty and a social butterfly to deliver the welcome address. Good morning, dear Ignatians. Very happy to see all of you here. பூரித்த இதயத்தோடும் மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடும் ஒருவர் சந்திக்கும் போது கிடைத்த ஆனந்தத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால்தான் தான் நிறைந்த சலசலப்பு உங்களுக்கு கிடையாது. lot of time to talk, share, finish and enjoy. கொஞ்ச நேரம் ஒரே ஒரு மணி நேரம் நீங்க அமைதியாக வாசிச்சீங்கன்னா அப்புறமா you can enjoy your
session till evening. You can sit and enjoy. உங்களுக்காக வானமே ஆசீர்வாதங்களை பொழிகிறார். Blessing, showers of blessing. Okay, what a beautiful climate. So I want to welcome all of you from my heart. You see now, little drizzling, you can manage after she will come back. Very little drizzling, come back to the place. Okay? So after you have time to share, now you can listen, I think. Okay. I feel really deeply honored standing here today, as well as very nostalgic at getting the privilege of welcoming you all here. A very warm welcome to all of you, dear Ignatians. A hearty welcome to all of you from my heart. It's a mega alumni meet. Dear respected sisters, dedicated teachers, and esteemed alumni, welcome to the grand reunion at our beloved alma mater, St. Ignatius Girls Hr.Sec.School, Palayamkottai. It is a joyous occasion indeed as we come together to reminisce, reconnect, and celebrate the cherished memories that bind us. Let this mega meet be a testament to the enduring spirit of St. Ignatius. Dear respected sister, Sister Nirmala Louis, who was our former mistress and the present correspondent of our school, and Sister Mary Celestina, our former superior of the house. Sisters, your dedication and commitment to the school is well remembered by many today. Many of our students are here. And surely you are an inspiration for many who are present today. So I feel honored to welcome all of you to this August gathering. Dear sisters, I welcome all of you. Greetings to all our present executive members. I want to introduce all our executive members of Alumni Association. Dear students, once seeing the alumni executive members are here on the stage. I feel privileged to introduce all of them to you. Dr. Kanjana Rajashekar, our President of the Association, HOD of Commerce Department, Sarataka College. Our Vice President, Mrs. Lakshmi Kandam, IT Professor of 2008 batch, latest batch. And our Secretary, Mrs. Sylvia Margaret, Headmistress of Manoranjita Middle School, Kokurakulam. Joint Secretary, Mrs. Shafina, an entrepreneur. She could not come today, but she has been a backbone for this program. She only was correcting all your names for registering and all. She was doing a lot. Our treasurers, Mrs. Kogila Krishnan, our retired staff, a niece of our late Miss Pichammal, and Mrs. Mary Indra, an entrepreneur, and her great effort and hard work to be recognized today, because many could come because of her, and all these arrangements, she has been the backbone of this, her hard work. I want to appreciate. I am sure, dear executive members, without you all, this would not be a mega celebration today. As we embark on this journey together, let collaboration, innovation, and shared goals guide our endeavors. I gratefully remember all your hard work and tireless effort behind this memorable gathering today. So I welcome you, dear executive members. So let us welcome them with a big clap. They are volunteers. Okay, volunteers helping, executive members or volunteers. Really. Welcome to all our alumni speakers who are on the stage. I am sure all are excited to hear from our esteemed alumni about the values they have embraced from their alma mater and how they apply them in their lives till today. I extend you a great welcome, dear speakers, great welcome. Welcome to all our retired staff who have come over here. Your presence adds a special touch to this gathering. As we celebrate the past,
let us also embrace the bond that unites us beyond our professional years. Thank you for gracing us with your presence. We are privileged to have you among us. I extend to you all your heartfelt welcome to all of you, dear retired teachers. So retired teachers are there. Afterwards you can have a grand and great time with them. Let us welcome them with a big clap. Retired teachers are there in front of you. And a very warm welcome to all our alumni who have come from very far and near, whose enthusiasm to reunite knows no bounds. Your eagerness to come together strengthens the ties that bind us across distances. Let this reunion be a joyous celebration of shared experiences and enduring connections. Thank you for making the journey to join us. It's a pleasure to have you all here for this memorable gathering. I extend you a pleasant welcome to all our alumni who are gathered here. Near, far, near the gate, those are there and talking. Welcome, one and all. A hearty welcome to our present staff members, both teaching and non-teaching staff, who meticulously planned and executed this remarkable gathering. Dear teachers, our present teachers of our school, your dedication and effort have paved the way for a memorable reunion. As we are together to celebrate, I appreciate the hard work and commitment that made this event possible. This is really a fantastic reunion, I believe. This is a memorable day for all of us. So I welcome all of you for this August gathering. Have a good day. Let this be a festive celebration for all of us. You have a lot of time to share and meet one another, take photo session and celebrate. So just 1 hour, listen to all the sharings we are going to have on the stage. Afterwards it's your time. Let us enjoy till evening. This is just a blessing. So the climate will be very good and conducive for all of us. We will enjoy the day. Have a good day, happy day. Dear alumni, welcome. One and all. Thank you, Reverend Sister, for your well-crafted words of welcome. சிலையின் நேர்த்தி சிற்பியின் பெருமை, சேயின் உயர்வு தாயின் பெருமை. 100 ஆண்டுகளை கடந்து இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நம் பள்ளி பாரம்பரியமிக்க பள்ளி. நம் பள்ளியின் வளர்ச்சியில் ஆணிவேர்களாய் நின்று செயல்பட்டவர்கள் தலைமை ஆசிரியைகள், ஆசிரியைகள், மாணவிகள். அவர்களை கௌரவித்து மகிழும் தருணம் இது. முதலாவதாக நம் பள்ளியின் தாளாளரும் முன்னாள் தலைமை ஆசிரியருமாகிய அருட்சகோதரி நிர்மலா லூயிஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வருமாறு திருமதி மார்கரெட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மழை நின்றுவிட்டது. அனைவரும் அவரவர் இடத்தில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது கலைமனைகளின் முன்னாள் தலைமை அன்னை அருட்சகோதரி மேரி செலஸ்டினா ஐசிஎம் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வருமாறு நம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் ஆசிரியையுமான திருமதி கோகிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி மார்கரெட் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி காஞ்சனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி செல்வி அவர்களை கௌரவிக்க வருமாறு முன்னாள் மாணவி திருமதி சில்வியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது பள்ளியின் முன்னாள் மாணவி வீட்டி கல்யாணி அவர்களை கௌரவிக்க நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை திருமதி பியாட்ரிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
நமது பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி சாந்தி சேகர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வருமாறு திருமதி மேரி இந்திரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Thank you. A small token of love from our side, that is Alumni Association executive members, for our reverend sisters. First of all, I call upon Mrs. Gogila, our treasurer, to honor Sister Mary Celestina, former superior of this house, ICM sisters. இது நானும் முடிச்சுக்கிறோம், அது நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, நானும் முடிச்சுக்கிறோம். ஆமாம், இது எங்கே? Next, I call upon Mrs. Sylvia, our secretary, to honor Sister Nirmala Lewis, correspondent of St. Ignatius Convent. Next, I call upon Lakshmi Kantam, Vice President of Alumni Association, to honor our present HM Sister Vasanti Brinda. Thank you, dear sisters. Now it's time to express our heartfelt appreciation to our honored executive members of Alumni. May I request our Reverend Sister Headmistress to honor Dr. Kanchana, Alumni President, Head of the Department of Commerce, Saratoga College, with a memento as a token of our love and heartfelt appreciation. May I invite Mrs. Kogila, a retired teacher, to honor Mrs. Lakshmi Kantam, Alumni Vice President, with a memento. I invite our teacher, Mrs. Shanti, to honor Mrs. Kogila, Alumni Treasurer, with a memento. I invite our teacher, Mrs. Jenny Ade, to honor Mrs. Mary Indra, Alumni Treasurer, with the memento. I invite our teacher, Mrs. Grace Rani, to honor Mrs. Sylvia, Alumni Secretary, with the memento. We feel elated and privileged to honor the deep roots of our beloved respected and retired teachers who have strengthened the Ignatian tree with their strenuous efforts and tireless service. Mrs. Shanta, our English PG assistant teacher. Mrs. Beryl, our economics PG assistant teacher. Mrs. Josephine, our physical directress. Mrs. Angel, our physical directress. Mrs. Pushpam, our physical directress. Mrs. Mariamal, our office staff. Ms. Saroja Akka, our office staff. Mrs. Jayasili, our office staff. Mrs. Juliet, our Tamil teacher.
Mrs. Bridget, our office staff, and our physics teacher, PG assistant, Mrs. Tedorshi. Let us all give them a big round of applause, dear students, because their tireless service has played its wonderful role in constructing the Ignatian tradition. Thank you, everybody. Dear alumni, live is going on, so please kindly maintain the decorum because so many alumni are watching this from even abroad too. I request Mrs. Beulah, our teacher, to present the keynote address. Esteemed dear and loving dear friends on and off the dais, Reverend Sister Nirmala Louis, the correspondent and former headmistress of St. Ignatius Convent Hr.Sec.School, the Reverend Sister Vasanthi Mary Brinda, the present headmistress of our school, the Reverend Sister Mary Celestina, the former superior of our Ignatius campus, the Reverend Sisters of our ICM Convent, Reverend Sisters of other congregations, learned, experienced, and retired teachers and administrative staff of our school, the Executive Council of the Alumni Association, the teachers, student volunteers, guests, and the media. Good morning, one and all. Nostalgia is a tricky business. It makes us laugh and cry at the same time. We yearn to go back to our happy days. We also feel very blessed to have experienced such wonderful feelings. The main dimension of an alumni meet is to gather our old students and give them a day of memories. All of you belong here. All of your hearts belong here. And the home is where the heart is. Our alma mater has made us reconnect, reunite, relive, and rejoice the nostalgia. First of all, let me say, it's a privilege for me to be here to deliver the keynote address. I just feel much honored, and it's an haunting experience to be with you all. It's your love, your sense of rootedness that has done something marvelous for this phenomenal gathering. There is a quote which says, "Someone is sitting in the shade today because someone had planted a tree a long time ago." The second someone in this quote refers to none other than our respected and reverend sisters of the ICM congregation who have established this institution in 1921 with the aim of providing quality education to girls, especially to those who are marginalized and underprivileged in the society. Our school has grown because of the dedication of the sisters, teachers, and the administration staff who have inspired generations of students. During the past 102 years, St. Ignatius has stood for social justice. Academic excellence, character formation, and service to the society are the important goals of our school
with the motto, "Virtue is our strongest shield." At the outset, I extend my hearty welcome to all to this alumni reunion to St. Ignatius Convent Hr.Sec.School. School. It is indeed gratifying to see our dear alumni back to our alma mater who are excelling in their chosen spheres of life and earning laurels for themselves as well as to the society. One of the famous English novelists, David Mitchell, in his book Cloud Atlas, which is nominated for the Booker Prize, has mentioned, "There ain't no journey what don't change you some," meaning thereby that some of you must have changed during the journey. Otherwise, it is not a journey at all. இங்கு இருக்கும் முன்னாள் மாணவிகள் அனைவரும் இதை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவோம். Because this school, after learning in the school, உங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். Because you would have grown in the desired man now. I'm sure this applies to our years in St. Ignatius Convent Hr.Sec.School. School. We have grown, matured, and become wise enough to take decisions of our life on our own. Some changes has definitely taken place in your life, which makes you feel confident, capable, and communicating. An alumni association of any institute is a pillar and a lifelong connect, helping the institute to realize its mission and vision. An alumni association of St. Ignatius Convent Hr.Sec.School School is constituted to strengthen the bond between the alumni and the institute to promote and foster mutuality, beneficial interaction between the alumni themselves and the present students of the school. They encourage the joint venture activities so as to contribute to social utility of the alma mater. So, உங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்ல இணக்கத்தையும் நாங்கள் இங்கு நாடி நிற்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். Meet is fun, and reconnecting there is also a duty towards your younger friends. Premier institutes are known because of their strong alumni base and their continuous engagement with the institute. In fact, many have grown because of the alumni. Dear alumni, nuts and bolts do not constitute true advancement. It comes through hearts and help. We are pleased that St. Ignatius Convent Hr.Sec.School School, Palayam Kottai, has now an alumni base of total 1,440 with generous hearts and helping hands to perform marvels and wonders. We have come together now. Coming together is a beginning. Keeping together is progress. Working together is success. Let us work together to civilize the society. Thank you for the opportunity. Thank you once again. Privilege to honor Mrs. Kohila, our retired on behalf of Alumni. Let us give her a big round of applause. Thank you, everybody. Dear alumni, you know that we are all Ignatians. Where there is Ignatian, there is calmness when it is needed. So we request you to be calm as light telecast is going on. Thank you. A goal without a plan is just a wish. A dream written down with a date becomes a goal. A goal broken down into steps becomes a plan. A plan backed by action will lead to success. I request Dr. Kanchana, prominent alumna,
who is always associated with us, I invite her to present mandate and action plan. Reverend Sister Nirmala Louis, former headmistress and the present correspondent of St. Ignatius Convent. Reverend Sister Mary Celestina, the former superior of the school. Reverend Sister Vasanti Mary Brinda, the present headmistress of the school. Distinguished guests on and off the dais, retired and the current staff members, the executive committee members who are the pillars of this alumni association, and my dear alumni. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. May I have your attention, please? Dear audience, I want your attention. Please listen. I want your attention. I have a very big drawback. I cannot proceed without you listening. எனக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. என்னன்னா என்னால மற்றவர்கள் கவனிக்காமல் என்னால் பேச்சை தொடரவே முடியாது. So I want everyone to please be patient. I know how much you are excited, but you'll all have the time. But this is a very formal function, and it speaks out the legacy of the institution. So we have a tradition. Ignatius Convent, அப்படினா அதுக்கு ஒரு tradition இருக்கு. It's been passed from the past generations. We cannot skip over it, which is very important. உண்மையிலே இந்த ஸ்கூலை பத்தி நான் பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலம் அப்படி என்ன இருக்கும்னா the discipline. என்னால ஆடியன்ஸா உட்கார்ந்துட்டு I cannot talk with my friends. இது வந்து நான் நிறைய நாள் நான் வந்து காலேஜ்ல வர்க் பண்றேன். When I sit on the audience seat, எவ்வளவு important matters என்னோட friend பக்கத்துல இருந்து பேசினா கூட I cannot reply. நான் நினைச்சிருக்கேன் அது எப்படி இது வந்துச்சு நமக்கு. இது வந்து constituted in our being. ஏன்னா இது இங்கதான் அதனோட அடித்தளம். So I want everyone to maintain that. So, may the presence and the guidance of the Lord may be with us throughout this day. I'm really very much honored and I feel very much proud and delighted to stand before you and serve this institution as the President of the Alumni Association. We are all really very much indebted to our present headmistress and also Sister Hr.Sec.School, because of them, we are all here cherishing with our friends. Without them, this event is not at all possible. So I thank them, especially the current headmistress and the Sister Hr.Sec.School, who is my classmate. On the outset, let me read the vision and mission of the Alumni Association. Vision: in the present fast developing and digitalized context, the Ignatian Alumni Association aims at fostering a lifelong intellectual, professional and personal connection of alumni to serve the needs and interests of the society through the students' community, especially that of the poor, by creating a climate where young adults could have a holistic development towards a fuller humanity. The mission statements to support this vision. The first one is to support the school in maintaining its legacy by upholding its motto, which we all know, virtue is our strongest shield. To render a hand to the institution to help the poor
and the needy students, to provide opportunities for promoting exchange of academic information and thereby mentor the present students learn, grow and develop in various dimensions and disciplines, to create a platform for career development and guidance, to connect the alumni with the institution to strengthen our bonds. You may be wondering and you may be thinking, why do we need this vision and mission statements? We have all come together to have fun. Yes, I know that you are all in a fun mode and you are filled with enthusiasm and happiness and joy. But at the same time, we have a greater responsibility of reciprocating the love towards our, and also the values and the service which we have enjoyed from this institution. Recollect, எதெல்லாம் நம்ம இந்த ஸ்கூல்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிருப்போம், எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்கூல்ல இருந்து ரொம்ப நம்ம வந்து நம்மளுடைய growthக்கு, நம்மளுடைய கேரியருக்கு, இதெல்லாம் வந்து நம்மள உருவாக்குனதுக்கு அடித்தளமாக இருந்த சில காரியங்களை நான் வந்து கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா டிசிப்ளின். உண்மையிலே சொல்றேன், அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஜனவரி 6th ஒரு மீட் நடந்துச்சு. அதுல it was different. So நம்ம பார்க்கிறோம், அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா it should not be degraded. ஏன்னா டிசிப்ளின் அப்படிங்கிற நம்மளோட மோட்டோவே என்னதான், virtue is a strongest shield நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மா. தயவு செய்து கொஞ்சம், it's a live program, it's been telecasted over the YouTube, so I cannot be repeating. இது ரொம்ப நல்லாவே இருக்காது. தயவு செய்து பேசாம, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசாம கொஞ்சம் இங்க கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் திங், நமக்கு வந்து என்னோட சில்ட்ரன் 2 பேருமே இங்க தான் படிச்சாங்க. அவங்களுமே சொல்வாங்க, மம்மி இந்த பேப்பரை வந்து கீழே போட முடியாது. அவங்க பேக் ஃபுல்லா பேப்பர்ஸ் இருக்கும், சாக்லேட் பேப்பர்ஸ் அதெல்லாம். ஆனா அவங்களால கீழே போடவே முடியாது. ஈவன் while traveling in the car they'll be very specific, யார்ட்டாலும் வாங்கி வச்சுப்பாங்க. சோ இது வந்து ஒரு, ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சிஸ்டர்ஸ் வந்து அவங்க குனிஞ்சு எடுப்பாங்க, சிஸ்டர்ஸ் எடுக்கும்போது நம்மளால எடுக்காம இருக்கவே முடியாது. சோ இத பார்த்து அந்த the pattern have impressed us. எவ்வளவு சொன்னாலும் நடக்காது, ஆனா நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த being a pattern வந்து நம்மள வந்து அப்படியே நம்மள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு உள்ள வந்துரும். So that's a very important thing. அதுக்கப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், பீயிங் பங்க்சுவல். அப்புறம் ரெண்டாவது காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங். உண்மையிலே நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எல்லாரும் அட்மையர் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து கான்வென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு. சோ அந்த இட்டாலிக்ஸ்லாம் நல்லா இருக்காது, கர்சிவ். அந்த கர்சிவ் ரைட்டிங் வந்து உண்மையிலே அது கான்வென்ட்ல தான் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். அப்புறம் கம்யூனிகேஷன். நாம நினைப்போம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா கூட they will be speaking good English. இது வந்து only because of this institution. இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் chat பண்ணுவாங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நான் நினைப்பேன் எவ்வளவு அழகா நம்ம ஸ்கூல் வந்து நம்மளே அறியாம இது வந்து நம்மள அப்படியே உருவாக்கி இருக்குது. that's a very important thing. அதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷன் மட்டும் இல்ல, ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு இந்த பள்ளி வந்து ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம், the டான்ஸ், அந்த டிராமாஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நீடில் ஒர்க் கிளாஸ், அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸ், ட்ரில், கேம்ஸ், எவ்ரிதிங் பார்த்தோம்னா ரொம்ப வண்டர்ஃபுல். மாஸ்டர் எல்லாம் மறக்கவே முடியாது. ஜோஸ்வின் மிஸ் இங்க இருக்கிறாங்க. ஜோஸ்வின் மிஸ்னாலே பயம். மேம் அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் அந்த 6th அன்னைக்கு பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஐயோ ஜோஸ்வின் மிஸ்னாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு விசில் ஊதுனாங்கன்னா அப்படி வந்துரும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஹெப்சிபா மிஸ் ரொம்ப பயங்கரம், அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஜெபா மிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அந்த கேம்ஸ் டீச்சர்ஸ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி வந்து அவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஏஞ்சல் மேம், புஷ்பா மேம், எவ்ரிஒன் நம்மளுடைய டிசிப்ளினுக்கு அங்கங்க நின்று அவ்வளவு அழகா அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அசெட் which we have inculcated. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். they will be giving
only importance to the studies. அன்னைக்கு வந்து டாக்டர் ஜிஜி அவங்க வந்து சொல்றாங்க நீடில் ஒர்க் கிளாஸ் வந்து எனக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வருவோம், ஆனா மேம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் இது தப்புமா திருப்பி பிரிச்சுட்டு வந்து தை எப்படி சொல்லிடுவாங்க. ஆனா அது வந்து நான் ஒரு டாக்டரா நிறைய ஸ்டிச்சஸ் போடும் போது நான் அதை யோசிப்பேன்னு சொன்னாங்க. டாக்டர் ஜிஜி's daughter is with us. So அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லாத்துலயும் வந்து நம்ம ஸ்கூல் வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்மள வந்து அழகா உருவாக்கி இருக்குது. அப்புறம் நம்மள வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் நமக்கு இங்க கிடைச்சது. யாருமே நம்மள வந்து என்ன பண்ணல, நீ வந்து கிரைஸ்ட நோக்கி கூப்பிடு ஒண்ணுமே சொல்லல. நம்ம வந்து we all had the religious freedom. நாம தான் என்ன பண்ணோம், மேல ஓடி போய் சாப்பல்ல போய் உட்கார்ந்து அங்க என்னன்னே தெரியாது, எல்லா இது முன்னாலே வந்து அந்த இதை எடுத்து ஹோலி வாட்டர் எடுத்து போட்டுவோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அது டெஸ்ட்னா போதும், அங்க நிறைய புட்டு இருக்கும். அப்புறம் சிஸ்டர் லுட்காட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு அழகா எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ வண்டர்ஃபுல், ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்போம். அது மாதிரி டீச்சர்ஸ் கிராஸே பண்ண முடியாது, ஓடி ஓடி வந்து குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம், அவங்க பேக வாங்குறது, அவங்க அதெல்லாம் வந்து பெரிய ஆனர். ஏமா இது டேபிள்ல வை அப்படின்னா மேம் எனக்கு இன்னைக்கு ஒர்க் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நான் காலேஜ் இங்க இருந்து பிள்ளைல காலேஜ்க்கு வருவாங்க, எனி டூ கம் அப்படின்னா நோ ஒன் வில் ஸ்டாண்ட் அப். நாங்க 2 பேர் கேட்டோம்னா அவ்வளவு பேர் போம், இருங்கம்மா 2 பேர் போதுமா அப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்போ அசைவே செய்ய மாட்டாங்க. சோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டிகிரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ஹார்ட் ஏக்கிங். சோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இக்னேஷியஸ் அப்படின்னாலே ஒரு யூனிக். நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், டெல் அபவுட் யூ அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், our name. ரெண்டாவது நம்மளோட ஸ்கூலிங் and நம்ம காலேஜ் எஜுகேஷன் சொல்லுவோம். So the institutions have given us an identity. நம்ம அதை மறக்கவே கூடாது. So we owe them a lot. நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறி செய்ய போறோம், கண்டிப்பா செய்யணும். புரியுதா? அப்போ நான் யாரு அப்படிங்கறத ஐடென்டிட்டி உலகத்துக்கு கொடுக்கிறது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன். So it's very important that we have to reciprocate. Second, next one வந்து நம்மளுடைய எஜுகேஷனுக்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னோட grandson pre-KG I've spent 50,000 odd. pre-KG வெறும் play school தான். இது இன்னொரு ஸ்கூல்ல கேட்டோம்னா 1,50,000 நாங்க. அப்போ இங்க வந்து நம்ம என்ன ஃபீஸ் கட்டணும் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. சோ இது எல்லாமே அவ்வளோ ஃப்ரீ எஜுகேஷன், we have enjoyed that. So அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்காக சொல்றேன். சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் லிசன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு Hr.Sec.School காலேஜ்ல காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கேன்னா I owe to this institution. ஏன்னா 10th வரைக்கும் நான் ரொம்ப மீடியாக்கர் ஸ்டூடெண்ட். ஏன்னா I don't like physics, and science, mathsல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. Moreover, my sister is an outstanding student. அதனால எல்லா டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, are you Sumati sister அப்படி கேட்பாங்களா, அதுலயே எனக்கு அவ்வளவு போயிடும், அவ்வளோ I lose all my confidence. ஆனா 11th and 12th வரும்போது a new set of teachers who doesn't have any idea about my sister, because அவங்க வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சாங்க. அப்ப காமர்ஸ் குரூப்புக்கு நான் வரும்போது என்னுடைய அந்த சரோஜா மேமையும் அக்கவுண்டன்சி சார் மறக்கவே முடியாது, MSR M சுந்தரராஜன் அவங்களையும் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வாரம் நான் என்ஜாய் பண்ணி படிச்சேன். ஏன்னா I was able to understand and study. ஏன்னா பிசிக்ஸ் மேத்ஸ் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நல்லா இருக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சர்க்குலேட் திஸ் பேப்பர், ஹூ இஸ் காஞ்சனா, சர்க்குலேட் திஸ் பேப்பர்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னை வந்து உருவாக்குச்சு. அதை வந்து என்னால மறக்கவே முடியும். ஏன்னா நான் நினைச்சேன் இந்த மேம் கிட்ட இந்த இம்ப்ரெஷனை லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் வந்து 198 in commerce and 200 in accountancy. இது வந்து உண்மையிலே இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா இந்த ஸ்கூல், இந்த டீச்சர்ஸ் தான் காரணம். என்னோட சாந்தா மேம் இங்கிலீஷ், நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் டிஃபரெண்டா எழுதுவேன். மேம் அப்படியே அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போடுவாங்க.
அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா அப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஒரு டெஸ்ட்ல மார்க் வாங்கணும்னா அடுத்த டெஸ்ட்ல இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். சோ பானுமதி மேம் எல்லாமே அவ்வளோ வண்டர்ஃபுல். அப்புறம் எக்கனாமிக்ஸ்ல ரமோலா மேம், அந்த எக்கனாமிக்ஸ்ல நான் 165 அவ்வளவுதான் எடுத்தேன், பட் அவங்களும் நல்ல டீச்சர். சோ இது எல்லாத்துக்கும் நாம யோசிச்சு பார்ப்போம். Without the ICM sisters, without this management, the girl children in Tirunelveli would have been deprived of education. இது வந்து அவ்வளோ பெரிய நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்க நமக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செஞ்சுட்டாங்க. நாம வந்து இப்ப என்ன பண்ணணும், we have to reciprocate. இப்போ நம்ம ஒரு ஏற்கனவே நான் அந்த லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னேன், இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து எங்கேயோ இருக்கிறோம், நம்ம வந்து நம்மளோட அம்மா அப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா முந்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்டு பெற்றிருப்போம். இப்ப என்ன செய்வோம்னா நாம ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அம்மா உங்களுக்கு என்ன வேணும், அப்பா உங்களுக்கு என்ன வேணும் கேட்போம். அப்ப அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, ஒண்ணும் வேண்டாமா வந்தாலே போதும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டர் வந்து சிஸ்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட போது ஒண்ணும் வேண்டாம், அவங்க எல்லாரும் வரட்டும், ஜாலியா இருக்கட்டும், let them have fun. இதான் அவங்களுடைய ஆட்டிடியூடா இருந்துச்சு. ஆனா நமக்கு வந்து நாம என்ன செய்யணும், we have to see. நம்ம வீட்டுக்கு போனா எது அம்மாக்கு இல்ல எது அப்பாக்கு இல்ல நம்மளே பார்த்து என்ன பண்ணுவோம், we will do certain things, நம்மளோட எபிலிட்டிக்கு ஏத்தாப்புல we will do. அதே மாதிரி நாம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். I make it very short. First one வந்து என்னது அப்படி பார்த்தோம்னா we need good counselors. ஏன்னா இன்னைக்குள்ள அந்த மாடர்ன் அந்த இன்டர்நெட் இரா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரால பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ஈஸியான காரியமே இல்ல. சோ கரண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேண்டியிருக்கு, நல்ல கவுன்சிலர்ஸ் வேண்டியிருக்கு. செகண்ட் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கேரியர் கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வேண்டி இருக்கு. யாரெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஐடி ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா, ஹவ் யூ கிளியர் அப்படிங்கிற உங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கம் அண்ட் ஷேர் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இது செகண்ட் ஒன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கூல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. சோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு they are providing breakfast. So we also can join with them and we can enroll more students under that scheme. இது ஒரு காரியம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா one donor one student அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் இருக்கு. இதுல நம்ம one donor we can join, we can along with our friends we can actually adopt one student from 6th standard and we can spend for the cost of education and we can even continue after the schooling. அவங்களோட காலேஜ் போன அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். So all these are things which I wanted to emphasize. இது எல்லாம் தான் நம்மளோட short term and long term goals ஆ இருக்குது. So I again want to stress that this meeting is not for fundraising, but we have a responsibility. Whenever we come together we should help one another to grow together. So this is the aim of alumni. So ஒரு கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன், நம்மளோட legacy don't forget. We are obliged to prove to the society that we are unique. நம்ம எப்பவுமே சொல்றோம் நான் கான்வென்ட் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரும் இருக்கும்ல. எப்ப படிக்கிற காலத்துல இருந்து அந்த மேரி சர்ஜென்ட் அந்த ரோஸ்மேரியோ இல்லனா சாரட்டக்கரோ யார ஒருத்தரும் பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், கான்வென்ட்னா ஒரு இதா இருக்கும். அதே கெத்து வந்து எல்லா இடத்துலயும் மெயின்டைன் பண்ணணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா we are all getting old. நாங்கெல்லாம் போயிடுவோம். நீங்க வந்து என்னது, you are the pillars. நீங்க தான் என்னது, testimony of this institution. So I want every one of you to maintain that, and also I wish all of you to have a wonderful time today. Thank you. Thank you, ma'am, for your crystal clear presentation. தற்போது டாக்டர் காஞ்சனா அவர்களால் விரிவாக முன்வைக்கப்பட்ட செயல் திட்டங்கள் குறித்து உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. விருப்பமுள்ளவர்கள் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் கொண்டு வரும் படிவங்களில் கருத்தினை பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Great satisfaction comes from sharing with others. Sharing is the easiest way to multiply happiness. I invite Mrs. Margaret, correspondent of Magdalene Matriculation High Secondary School and Joe's Matriculation High Secondary School.
She is an able administrator with a commanding skill. I invite her for sharing. நான் கடைசியில் கேம்ஸ் டீச்சரை பற்றி பேசுவேன். இப்போ மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருவோம். வார்னிங் இல்லை, இப்போ நான் முதல்ல பேசி முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன என்னுடைய Really, good morning to everybody. Vanakkam. Vandanam. Namaste. Yeah. Are you all happy? I want you to smile first. எல்லாரும் சிரிங்க பாப்போம். இன்னைக்கு எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. ஏன்னா தெரியும் இன்னைக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ண போறோம். Okay, why don't you laugh? Yes, very good. இன்னும் சத்தமா? முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்க தான். இப்போ இவங்கெல்லாம் எங்க பேட்ச்னு நினைக்கிறேன், என்னோட பேட்ச். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. So before I share my evergreen memories of this prestigious institution, first of all I should thank all the dignitaries on the dais. Esteemed dignitaries, all the reverend sisters, respected headmisters of this institution, the board of directors and the committee members of this World Alumni Association. I am very much honored to be invited to share my experiences and evergreen memories of my high school education. So, நான் இப்போ உங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய சொல்லுவேன். நீங்க இப்போ ரெடியா இருக்கிறீங்களா எல்லாரும்? எஸ். ஏன்னா இதுல இருந்து என்னுடைய மெமரிஸ் நான் ஆரம்பிக்கிறேன். மதர் அலெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. எங்க செட்டில் அங்க உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும். எஸ், யா, அவங்க தான் எனக்கு அப்போ ஹெச்எம். நம்ம படிக்கும்போது. எஸ், உண்மையிலே ஒரு தெய்வம் தான் நான் சொல்வேன் அவங்கள. அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது, பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி ஒர்க் யூ சே a ஸ்மால் ப்ரேயர். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நீ எந்த காரியத்தையும் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதனால ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டுமா நம்ம எல்லாருக்காக வேண்டியும். ஓகே, ஸோ now it's a prayer time. Okay, உட்கார்ந்துட்டே நீங்க உட்கார்ந்துட்டு. Heavenly loving Father, we worship you, we thank you, and we adore you. You are forever in our hearts and thoughts. Thank you for bringing us together in spirit of generosity, enthusiasm, and excitement. May they discern your will to unite in fruitful outcome. We ask for your love, guidance, and protection and everything we do. Bless all of us who have gathered here. Keep us in good health, protect us from all evils. I pray and I thank you in Jesus' name.
Amen. Okay. Right. அன்பும் பாசமும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை நண்பர்களே, அவங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்த தலைமுறையாக வந்த இளைய தலைமுறைகளே, இந்த தளபதிலாம் இருக்காங்க, இளைய தளபதிலாம் இப்ப இந்த ஏரியா தான் இளைய தளபதின்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இளைய தளபதி தானா? ஓகே. தலையா தளபதியா? தளபதி. வெரி குட், வெரி குட், வெரி குட். 1964 64 நான் இந்த பள்ளியில் எங்க அப்பா என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர், 6 வயசுல தான் அப்ப ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர் சிரில்லா நான் என்னை சேர்த்து உள்ள கிளாஸுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் என் தலையில வந்து பிளஸ் பண்ணி கிராஸ் போட்டு பிளஸ் பண்ணி என்னை உள்ள இன்வைட் பண்ணாங்க. அப்போ வந்து பள்ளி மணி அடித்தது. ஸ்கூல் பெல் was ringing. என்னை 1964 ஆண்டு இந்த பள்ளி என்னை அதன் குழந்தையாக மழலையாக என்னை தத்தெடுத்தது. அப்போது ஒலித்த பள்ளி மணி ஓசை இன்று 2024 இன்று என்னை முன்னாள் மாணவியாக இந்த பள்ளி என்ற ஆலய மணியை ஓசையை நான் கேட்க சந்தோஷமாக வந்திருக்கிறேன். 1964 2024 இன்று உங்கள் முன்னால் நான் ஒரு முன்னாள் மாணவியாக தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நான் என்ன சொல்றேன், இக்னேஷியன்ஸ் என்று சொல்லடா, எங்கும் நிறைந்து நில்லடா. Yes, that is Ignatius. This is what we want to be. என்னை இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்க வைத்திருக்குன்னா இந்த பள்ளியை நான் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு கோவிலாக ஒரு ஆலயமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது கேட்டகிசம் கிளாஸ் உண்டு. நான் கிறிஸ்டியன்னால கேட்டகிசம் கிளாஸ் கரெக்டா 8:30 ஆரம்பிச்சிருவாங்க. 8:30 ஆரம்பிச்ச உடனே உள்ள வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது, இப்போ கிறிஸ்டியன் ஓல்டு அலுமினிலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் சொல்றோம். அந்த காலத்துல சிஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்குலத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் ஸ்பிரிட் சாந்துவின் பெயராலே ஆமென். இப்ப நம்ம ஈஸியா பிதா சுதன் பரிசுத்தாவின் போயிடுறோம். அந்த சொல்லி கொடுத்தது நமது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர். அடுத்ததாக நான் வந்து என்ஜிஓ காலனி ஜவஹர் நகர் உங்களுக்கு தெரியும், அதான் எங்க அப்பா எங்க அம்மா, நான் எங்க வீடு அங்கதான் உண்டு. நம்ம இந்திரா அவங்க வீடு அங்கதான் உண்டு. அங்கிருந்து அப்ப நான் படித்த காலத்துல வந்து பஸ் வசதி ரொம்ப கிடையாது. ஒரு கரெக்டா 7:45 தான் ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா நான் நடந்து வரணும். எப்படி நம்ம மதர் அலெக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்டோ அதை விட எங்க அப்பா அதுக்கு மேல ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவர் போலீஸ் ஆபீசர். அவர் நான் நடந்து வரும்போது எப்பா டைம் ஆயிட்டுப்பா 8:30 கேட்டிசன் கிளாஸ் சிஸ்டர் என்னைய சத்தம் போடுவாங்க, இம்மா இது கவர்மெண்ட் பைக்கு, நான் உன்னை அதுல ஏற்ற முடியாது, நீ 10 நிமிஷம் முன்னாடியே பரப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவார். சிஸ்டர் என்ன சொல்றாங்களோ மதர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்றார். ஓடி வருவேன். இந்த இடம் இன்னும் எனக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா வந்தாலும்
அங்க உள்ள ஆபீஸ்ல ஒரு ரெஜினா அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஹலோ, அவங்க வந்து சீட்டு கொடுத்தாதான், ஒரு சின்ன சீட்டு கொடுத்தாதான் நாங்க உள்ள போக முடியும். அந்த சீட்டு மெதுவா சிஸ்டருக்கு தெரியும், என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் எங்க இருந்து வருவான்னு. அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா மதருக்கு பயந்துட்டு, மதர் அலெக்ஸ் பயந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க இந்த இடத்துலயே நிற்போம். இப்படி என் கூட 2-3 பேர் சேர்ந்து நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிடுவோம். அப்படி பேசக்கூடாது, அமைதியா நிக்கணும். அப்போ அசம்பிளி எல்லாம் முடிஞ்சு இங்கேயே இந்த இடத்துல நான் நிறைய தடவை நின்றுருக்கேன். மதரும் சுப்பீரியர் மதரும் இருப்பாங்க. 2 பேரும் அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது எங்களை வந்து அப்படியே பின்னாடி கையை கட்டிட்டு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு போவாங்க. அது என்ன லுக்குன்னு தெரியாது, கண்ணுல ஒரு கனிவு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனா லுக்கு மட்டும் பயங்கரமா இருக்கும். அது கோபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட்டா வந்ததுனால, லேட்டா வந்தது பிடிக்காது அவங்களுக்கு. அப்போ இன்னைக்கு சிஸ்டர் கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோமே அப்படின்னு மனசு கவலையா இருக்கும். அடுத்த உடனே என்ன செய்வோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு மத்தியானம் எப்படா சாப்பாடு லஞ்ச் டைம் வருதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நேரா சாப்பலுக்கு போவோம். ஏன்னா மதர் அங்கே இருப்பாங்க. மதர் அங்கே ப்ரேயர் முடிப்பாங்க, ப்ரேயர்ல இருப்பாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து மதருக்கு முன்னாடி, அவங்க பின்னாடி சேர்ல உட்காந்துருப்பாங்க, நம்ம முன்னாடி போய் ஆல்டர் கிட்ட போய் விழுந்து ப்ரேயர் பண்ணுவோம். பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து எங்களை அப்படியே ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு ஓகே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னு அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா. காலையில் கோபம், மதியம் கனிவான அந்த சிரிப்பு. எங்களை இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அதுதான் என்னுடைய முதல், என்னை உற்சாகப்படுத்தியது, என்னை தைரியப்படுத்தியது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அடுத்தது மதர்ஸ், ஹெச்எம் மதருக்கு, சுப்பீரியர் மதருக்கு பர்த்டே வரும். அப்ப எல்லாரும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஒரு சில பேர் ஆப்பிள் பழம் கொண்டு வருவாங்க, ஒரு சில பேர் நிறைய ஃப்ரூட்ஸே கொண்டு வருவாங்க. நாங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் கொண்டு வருவோம். எலுமிச்சம்பழம் கொண்டு வருவோம். அப்படி வரிசையா இந்த இடத்துல தான் மதர் உட்கார்ந்துருப்பாங்க. நாங்கள் வரிசையா கொண்டு வந்து அவங்களுக்கு லெமன் கொடுத்து அவங்ககிட்ட பிளெஸிங் வாங்குறது ஒரு பெரிய, அடுத்த வருஷம் எப்படா நம்ம லெமன் கொண்டு வந்து மதர் கிட்ட பிளெஸிங் வாங்கணும்னு. அங்க கூடையா எலுமிச்சம்பழம் நிறைய ஆயிரும். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இன்னைக்கு காலையில ஃபுல்லா கிளாஸ் கட்டு அப்படின்னு. ஓகே, அடுத்ததாக என்னுடைய கிராமர் இங்கிலீஷ் ஆசிரியர், அவங்க வந்து சயின்ஸ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் மிஸ்ஸஸ் ரோசலின் மேடம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயாலஜி எடுப்பாங்க. எனக்கு அந்த கிளாஸ் தான் நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படித்தது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது என்னுடைய தவறோ என்னன்னு தெரியல, நான் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் என்னை வந்து எனக்கு கிராமரே புரிஞ்சுது. அது நிச்சயமாக அவர்களுடைய ஆங்கில திறமையும் என்னை கிராமரில் வந்து ஒரு ஈடுபாடு வைத்தது வந்து அவங்க ரோசலின் மேடம் தான். அடுத்ததாக கணக்கு டீச்சர். கணக்கே எனக்கு வராது, ஆனா அவங்க எப்பவுமே என் கிளாஸ்மேட் எல்லாருமே நிறைய மார்க் எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தேன், பாவம் மேடம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். கணக்கை வந்து நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார்முலாவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஸ்டெப் எல்லாம் மனப்பாடம் பண்ண. சரி, நீ வந்து ஒரு 60 மார்க் தேறிடுவேன்னாங்க. நான் SSLCயில் 67 மேத்ஸில், மற்றதெல்லாம் நல்ல மார்க்கு. மேத்ஸ் மட்டும்தான் அந்த, பட் அவங்க எவ்வளோ எனக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க மேடத்தை நான் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அடுத்ததாக முக்கியம், அவங்க ரோஸ்லின் மேடம் சொல்லும்போது, இப்போ நம்ம டிஜிட்டல் கிளாஸு வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கு அதுதான் எனக்கு பயாலஜி லேபு, அந்த கிளாஸ். அதுல வந்து அவங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து அந்த பிளாக் போர்டில், இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோல நிறைய பார்க்குறோம், டிஜிட்டல் கிளாஸ் பண்ணுறோம். இப்போ எங்கள் ஸ்கூலெல்லாம் டிஜிட்டல் கிளாஸ் போடுறாங்க. உடனே மொபைல் எடுக்கிறாங்க, தட்டுறாங்க, உடனே கிளாஸ் போடுறாங்க, அப்படிதானே? ஆனால் இன்றும் இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் 1974ஆம் ஆண்டு அதை நான் அன்றைக்கே நான் பார்த்து விட்டேன் என்னுடைய பயாலஜி டீச்சர் கிளாஸ்ல. எஸ், அந்த அந்த ஹார்ட் படம் அவ்வளவு
அந்த கலர் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் அருமையா இருக்கும் அந்த படம் அவங்க வரைஞ்சா. இன்னும் மனசுல இருக்கு. இன்னும் என் டீச்சர்ஸ்ட பயாலஜி டீச்சர்ஸ்ட நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ வரைகிற மாதிரியா நீங்க வரைகிறீங்க? ஆனா என் டீச்சர்ஸ் அதுக்கு மேல போயிடுவாங்க, எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ். அதனால இந்த ரோஸ்லி மேடத்தை நான் மறக்கவே முடியாது. அடுத்தது முக்கியமான ஒரு த கிரேட் பர்சனாலிட்டி, த கிரேட் ஹிஸ்டோரியன் பிச்சம்மாள் மேம். பிச்சம்மாள் மேம் வந்து ஒரு போதி மரம் நான் சொல்லுவேன். ஒரு போதி மரம். அவங்க இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்தாங்கன்னா 3 ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இன்னும் மனசுக்குள்ள இருக்கும். மாடரேட், டெரர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் காந்தி நீரான் இன்னும் மனசுல இருக்கும். அவங்க ஜியாகிரபி நடக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரியா பத்தி நடத்தும்போது எனக்கு அவங்க நடத்தும்போது ஆஸ்திரேலியாவை பத்தி ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அது அப்பவே அப்போ கிளாஸ் வந்து இது 10th ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸ். ஆஸ்திரேலியா பத்தி நினைக்கும் போது நான் கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு என் லைஃப்ல போயிட்டே வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு லாஸ்ட் இயர்க்கு முந்தின வருஷம் நான் போயிட்டு வந்துட்டேன் ஆஸ்திரேலியா. இன்னும் மனசுல இருக்காங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நீ போகணும்னு என்னை தூங்குனது வந்து என்னுடைய பிச்சம்மாள் மேடம். அவங்க சோசியல் சயின்ஸ் எடுத்தவங்க. அடுத்ததாக கொஞ்சம் ஷார்ட் பீரியடா இருக்கு, எல்லாரும் பேசணும். சாரி. தெரியும் இப்போ கிளென்லினஸ் பத்தி சொன்னாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் ரூம் எல்லாம் நாங்க தான் சுத்தப்படுத்தணும். ஒரு சின்ன டிராப் எங்க விழுந்தாலும் கையை வச்சு தேய்க்கணும். நாங்க கொஞ்சம் புல்லெல்லாம் இந்த செடியெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு தேய்ப்போம், தண்ணி ஊற்றி தேய்ப்போம். எங்க கிளாஸ் ரூமை நாங்களே பெருக்குவோம், நாங்களே கழுவி விடுவோம். ஸோ அந்த மாதிரி அதுதான் இப்போ எங்க ஸ்கூலையும் நம்ம அப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு அதுக்கு எங்க கேம்ஸ் டீச்சர் கிளாஸுக்கு போறோம்னாலே ஒரு சந்தோஷம். என்னை வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ் கொடுத்தது அவங்க தான். அதுதான் ஏன்னா எக்ஸசைஸ் செய்யும் போதெல்லாம் அந்த கரெக்டா இருக்கணுமாங்க. அந்த மிலிட்ரி ஸ்டைல்ல இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன்னுன்னா எக்ஸசைஸ் பண்றோம்னா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஷோல்டருக்கு நேரா இருக்கணும், கை கரெக்டா மார்ச்சிங் இருக்கணும். அவ்வளவு ஒரு இதை அவங்க கவனிப்பாங்க. அதுல லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படியாவது கேம்ஸ் டீச்சர் கிட்ட இருந்து நான் ஒரு டீம் லீடர் ஆயிடணும்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். என்னை வந்து வாலிபால்ல நான் பிளேயரு, ஆனா எப்பவுமே மேடம் வந்து என்னை வந்து சப்ஸ்டிடியூட்டா தான் போடுவாங்க. ஏன்னா எப்படியாவது நான் பிளேயர் ஆகணும்னு பார்ப்பேன். ஆனா மேம் ப்ளீஸ் அப்படின்னு கடைசியில் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டேவை நீ தான் லீட் பண்ற அப்படிங்கிற ஒரு பெரிய என்னை லீட் பண்ண வச்சு என்னை ஆனர் பண்ணாங்க. அதனால அவங்க இப்ப எல்லாருக்கும் நான் வந்து அதை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஒரு சின்ன மியூசிக்கு, அதே இப்போ உள்ள மியூசிக்கு, அப்போ உள்ள மியூசிக் நான் மறந்துட்டேன். ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான், ஒரு சின்ன ஜஸ்ட் 1 செகண்ட். So why can't you do? I will say 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. You can also do. But stand up. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆடல, அவங்கதான் ஆடணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எஸ், ஆட முடியுமா? ஆடிடுவோமா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஸோ அதனால இந்த பள்ளி என்னை செதுக்கிய சித்திகளான எனது அருமை தெய்வங்களாக என் மனதில் இருக்கும் எனது பள்ளி ஆசிரியர்கள். கண்டிப்பா அவங்க வந்து இந்த பள்ளி எனக்கு ஒரு அறிவு ஆலயம். எனது ஆசிரியர்கள் என்னை செதுக்கிய சிற்பிகள். கடைசியா நான் ஒன்னையும் சொல்லி முடிச்சுக்கிறேன்.
இதை என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம், எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு 5 lines டெய்லி சொல்லுங்கன்னு சொல்லுவார். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களுக்கு இப்போ 100 rupees கொடுப்பார். எஸ், 5 lines. Yeah. First point. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொன்னாரு. இப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கிறோம். இதை டெய்லி நம்ம வாழ்க்கையில இந்த 5 lines நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எஸ் யா, ஃபர்ஸ்ட் ஒன், God is with you always. God is with you. Okay sister, second point. That is the last one. I can do it. I can do it. Yes, you can and you will. All of you can. Yes, I can do it. I can do it. Then say third one. I am the winner. I am the winner. Okay. The fourth one. I am the best. Thank you, sister. I am the best. And today is my day. Yes, today is my day. என்னை இன்று முன்னாள் மாணவியாக ஒரு இந்த பள்ளி என்ற இக்னேஷியனுக்காக நான் இருக்கிறதுக்கு, இந்த இடத்துல வந்து நான் நின்றதுக்கு, என்னை நிறுத்திய எனது அருமை தெய்வத்துக்கு, என்னுடைய ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்லி, இந்த பெரியோர்கள் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்களை எல்லாரும் பார்த்து சந்தோஷத்துல உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இக்னேஷியன் என்று சொல்லடா, எஸ், எங்கும் நிறைந்து நில்லடா, எஸ். தேங்க்யூ. Thank you, ma'am, for your illuminating words. கடலுக்கு அலை அழகு, வயலுக்கு நாற்றழகு, தென்னையின் கீற்றழகு, கல்லுக்குள் சிலை அழகு. அழகு அழகு, இவரின் ஓவியமோ மிக அழகு. ஆம், நம் பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி சாந்தி சேகர் அவர்கள் இந்த மேடையின் வலப்புறம் இந்த தூணில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஓவியத்தை, நமது பள்ளியினுடைய வயது 102, அதனை வெளிப்படுத்தும் விதமாக 102 தங்க இலைகளால் ஆன மரத்தை நமக்கு செய்து கொடுத்துள்ளார். தங்க இலைகள் மற்றும் நமது கெபி, மாதா கெபியில் உள்ள கற்கள், 102 கற்களால் ஆன கெபியும் அதில் பொருத்தப்பட்டுள்ளது. மிகவும் நேர்த்தியாக நமக்காக எல்லாருமே குட்டீஸ்ல இருந்து 70 years வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 70-75 years வரைக்கும் என்கிட்ட வருவாங்க. ஏன்னா கலைக்கு வயசே கிடையாது. அதனால நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 years கிளாஸ் எடுக்கிறேன் கோயம்புத்தூர்ல. எனக்கு இந்த அளவு பெயிண்டிங், டிராயிங் கொண்டு வந்தது காரணம் இந்த ஸ்கூல், நான் படிச்ச ஸ்கூல். அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் மிஸ் தான் எனக்கு பயாலஜி மிஸ். அவங்க என்னோட ரெக்கார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு இந்த பிளாக்ல ஒரு போர்டு உண்டு எல்லா கிளாஸுக்கும் நடுவில், அந்த போர்டு எனக்கு கொடுத்து அந்த சயின்ஸ் டிராயிங்ஸ் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்து வரைய சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம இவ்வளோ நல்லா வரைவோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு காரணம் ரோஸ்லின் மிஸ். மேடம் சொன்னாங்க, சிஸ்டர் அலெக்ஸ், சிஸ்டர் ஹில்டா, சிஸ்டர் ரோசானியா, 3 பேரும் நான் 3 பேர்ட்டையும் நான் படிச்சிருக்கேன். சிஸ்டர் அலெக்ஸ் ட்ரெஸ்ஸுக்குள்ள இவ்வளோ நீல குச்சி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் குச்சி வச்சு அடிச்சோன்னா டீச்சர்ஸ் கொண்டு போய் உள்ள வச்சிருவீங்க. அப்பெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அவங்கள பார்த்தாலே நாங்கெல்லாம் நடுங்குவோம். சிஸ்டர் ஹில்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா சிஸ்டர் ரோசானியா ரொம்ப சாஃப்ட், எல்லாத்துட்டையும் நல்லா பேசுவாங்க. அவங்க தமிழ் கொஞ்சி பேசுறது அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க
மிஸ் புஷ்பா மிஸ் என்னோட மிஸ் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு நான் 1000ல் ஒருத்தி. ஆனா மிஸ் எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் கிளாஸ் எடுத்தாங்க, கேம்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த மயக்க போட்டு விழுந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. நான் தான் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அவ்வளோ பயமா இருப்பாங்க. அப்புறம் அவங்க பாட்டு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க கேம்ஸ் மிஸ். அந்த மாதிரி நம்மளை வந்து ஒவ்வொரு டிசிப்ளின், இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ங்கிற பாட்டை இந்த கான்வென்ட்ல இருந்து தான் வந்ததுன்னு நான் நினைப்பேன். அந்த பாட்டை நினைக்கும் போதெல்லாம் நமக்காக தான் அந்த பாட்டு. ஜபா மிஸ் அவங்க கெப்சிபா மிஸ்லாம் எங்க இருந்தாலும் விசில் அடிப்பாங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு பேசாம போனோன்னா எங்க இருந்தாலும் கண்ணு வரும். அப்புறம் அதை ஓடி போய் பார்க்காமல நம்ம என்ன சொல்லுவோம்னா, மிஸ்ஸை கூட விஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பேப்பர் எடுத்துட்டு தான் மிஸ்ஸை போய் விஷ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்த ஸ்கூலு. அப்புறம் சிஸ்டர், நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் படிச்சேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஃபெயில் ஆகிலாம் இல்லை. நான் வந்து இங்க பேபி கிளாஸ் தான். அப்போ பேபி கிளாஸ்ல இருந்து 12th வரைக்கும், தென் பிஎட் அண்ட் எம்எட் இங்க தான் படிச்சேன் சிஸ்டர் ரோசானியா வில்லாட்ட. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 இயர்ஸ் இங்க ஸ்பெண்ட் பண்ணேன். சும்மா சர்வீஸ் பண்ணேன், ஒர்க் பண்ணல. பட் எனக்கு பிடிக்கும். இட்ஸ் மை செகண்ட் ஹோம் கான்வென்ட். எனக்கு இங்க அந்த அது ஆபீஸ்ல இருக்க அந்த அதான் பேக்ரவுண்டா பண்ணி என்னோட கான்ட்ரிபியூஷன் இங்க நான் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த ஸ்கூலை மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் இந்த ஸ்கூலை என்னோட உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆனாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு. இது என்னோட நேட்டிவ்னாலும் இங்க வரக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. இப்பதான் வந்தேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை, நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும். அப்பதான் சொன்னாங்க 102 இயர்ஸ் ஃபவுண்டர் சிஸ்டரையும் அதுல நான் வந்து இது பண்ணி ஒரு ஃபியூஷன் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். இது என்னோட கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்கூல். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் சான்ஸ். அண்ட் என்னோட இங்க இதுக்கு ஒர்க் பண்ணவங்க, நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இங்க இருந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேரி இந்திரா அவங்க டீமுக்கு என்னோட சார்பா ஒரு கிஃப்ட் கொடுக்குற. எல்லாரும் தேங்க் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சிஸ்டர் HM சிஸ்டர் வசந்தா மேரி, I welcome my sister Lakshmi Prabha to give this prize. Lakshmi Prabha, எங்க இருக்காங்க? சிஸ்டர், our principal sister Vasanthi Mary Brinda. இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட சிஸ்டர், இவங்களும் ஓல்டு ஸ்டூடெண்ட். டாக்டர் காஞ்சனா, மிஸ்ஸஸ் சில்வியா, செக்ரட்டரி மிஸ்ஸஸ் சில்வியா, மிஸ்ஸஸ் லக்ஷ்மி காந்தம், வைஸ் பிரசிடென்ட், மிஸ்ஸஸ் கோகிலா ட்ரெஷரர், மிஸ்ஸஸ் மேரி இந்திரா ட்ரெஷரர், என்னை இவ்வளவு தூரம் இங்க அனுப்பி எனக்கு
இந்த அளவுக்கு இவ்வளோ நமக்கெல்லாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் பா, ஆனால் நம்மளால வர முடியாது. ஆனா நம்ம ஃபேமிலி நம்மளை எங்கெங்க இருந்தெல்லாம அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். எனக்கு இந்த வேர்டிங்ஸ் எழுத கொடுத்த டெனிஷாக்காக்கு ஒரு தேங்க்ஸ், என்னோட சீனியர். மேல வேர்டிங் சொல்லியிருக்கீங்களா, 102 golden leaves and 102 golden rocks. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அவங்க தான் செயின்ட் இக்னேஷியஸ் பல ஷார்ட்டா எழுதியிருக்கணும். தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்குமே ஆனால் அதுதான் சிறந்த மனநலம். ஆம், MS செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி மையம் மற்றும் அகானா மருத்துவமனையின் சிறந்த மனநல ஆலோசகர் முனைவர் திருமதி செல்வி அவர்கள். அவர்கள் சிறந்த மனநல ஆலோசகர், மனநலம் பற்றிய ஆராய்ச்சியாளர், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினரின் உளவியல் பிரச்சனைகளை தங்களது ஆலோசனை வாயிலாக தீர்ப்பதற்கு சிறந்த தனி பயிற்சி பெற்றவர், கல்லூரியின் உதவி பேராசிரியர். அவர்கள் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி செல்வி அவர்களை தங்களது பள்ளி பருவ நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். Good morning, everyone. I'm so happy and excited. உங்கள மாதிரி even I'm so excited, but unfortunately என்னோட classmates நிறைய பேர் வரல. Just that one of my classmates மட்டும் தான் வந்திருக்காங்க. But I'm really excited. எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்டா இருக்க போகும்போது நம்மள கிளாஸ்ல பேச கூப்பிடுறாங்க, இல்லாட்டி ரீட் பண்ண கூப்பிட்டா எப்படி ஒரு படபடப்பு இருக்குமோ அதே ஸ்டேட்ல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். தோ நான் நிறைய ஜட்ஜஸ்க்கு நிறைய லாயர்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்தாலும் இன்னைக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நான் இன்னைக்கு நிக்கிறது வந்து நான் திருப்பி என்னோட பழைய என்னோட ஸ்டூடெண்ட் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது. எனிவே I thank the headmasters and sisters and the delegates sitting here and my teacher Beatrice Miss for giving me this opportunity today here. Of course, நிறைய பேர் சொல்லிருக்காங்க the lot of discipline. Of course, the school stands for discipline. Virtue is the highest standard that you can never ever achieve. I like to recall a small incident that happened in my school days. கிளாஸ்ல வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ் முடிய போகும்போது நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு ப்ரேயர் நடக்கும். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? யூ ஆல் ரிமெம்பர் த ப்ரேயர்? யா. அப்போ கொஞ்சம் நான் பிளேஃபுல், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். ஸோ கேர்லெஸ் இல்லை, இன்டென்ஷனாகவே அப்படிதான். ஸோ நான் அந்த ப்ரேயர் ஈவினிங் சொல்ல மாட்டேன். குனிஞ்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பேன், பட் அந்த ப்ரேயர் நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து ஒரு நாள் மேம், பியாட்ரிஸ் மேம் தான் என்னோட கிளாஸ் டீச்சர். அவங்க எப்பொழுதும் குனிஞ்சு ப்ரேயர் எல்லாரும் பண்ண போது குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து தலையை தூக்கிட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க நான் ப்ரேயர் பண்ணவே இல்லைன்னு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலா வந்து ஒரு எல்லாரும் சொல்லியிருக்காங்க எப்படி என்ன நடந்திருக்கும்னுங்கிறது. பட் ஷி டிடன்ட் டூ தட். நான் நினைச்சேன் எனக்கு கண்டிப்பா திட்டு உள்ள போதே என் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. ஷி டிடன்ட் ஸ்கோல் மீ, எனக்கு கத்தல. ஓகே, நான் நினைச்ச கிளாஸ் விட்டு வெளியே அனுப்ப போறாங்கன்னு. அதுவும் நடக்கல. அடுத்த என்னோட ஆட்டிடியூட கமெண்ட் பண்ணிருக்கலாம். என்ன ஸ்டூடெண்ட் நீனு ஆட்டிடியூட் காமிக்கிறியா இப்படின்னு திட்டிருக்கலாம். எதுவுமே பண்ணல. ஐ வாஸ் குவைட் ஷாக்ட். எல்லாரும் பிரேயர் முடிச்ச பிறகு she said, Selvi, can you take your diary and say the prayer again? I was like shocked. ஏன்னா நான் அங்க டைரியும் எழுதிட்டு வரல. என் பக்கத்துல என் கிளாஸ்மேட் ஜீனத் தான் இருந்தா. இந்த குடு படின்னு சொல்லிட்டு இருந்தா. So that was the qualities that I invite. இன்னைக்கு நான் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கேன். ஓகே, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்னைக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது வேற, டெய்லி இதுதான் என் தொழிலே. ஓகே, பீப்புள் ஆர் கோயிங் டு கம், தே ஆர் கோயிங் டு போர் அவுட் தேர் எமோஷன்ஸ். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும். அன்னைக்கு என் டீச்சர் நான் ஜட்ஜ்மெண்டலா என்கிட்ட இருந்தாங்க. அவங்க நினைச்சா அடுத்த நாள் அதை கோத்தை என்கிட்ட காட்டியிருக்கலாம் இல்லையா? இது ஆட்டிடியூட் சரியில்லை. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரேயர் சொல்ல போகும்போது ஏன் நீ சொல்லலை, எனக்கு கத்தி இருக்கலாம், திட்டி இருக்கலாம். ஷி வாஸ் அந்த கோத்தை அடுத்த நாள் ஸ்பில் ஓவர் பண்ணல, என் மார்க்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுக்க பயப்படுவாங்க, ஏன்னா மார்க்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். பட் மை டீச்சர் வாஸ் நாட் லைக் தட். நாட் ஜஸ்ட் பியாட்ரிஸ் மேம், குவைட் அ லாட் ஆஃப் டீச்சர்ஸ் வர் லைக் தட். ஓகே, நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம்.
ஐம் ஷூர் ஐ டோன்ட் வாண்ட் டு சே, பட் நம்ம எல்லாம் டெஸ்ட்ல காப்பியும் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுல ஒரு தடவை நான் மாட்டினேன். யாருன்னா சாந்தா மேம் கிட்ட தான் நான் மாட்டினேன். நான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் எடுத்தேன். ஓகே, அவங்க முகபாவனையில she showed that she didn't like that behavior. ஒழிய கூப்பிட்டு திட்டினதோ, பிரின்சிபல் கிட்ட அனுப்புனதோ, ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட அனுப்புதோ, she never did that. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லயே எங்களுக்கு தெரிஞ்சது she is very upset with our behavior. ஒரு வாரம் எங்க கிட்ட சரியா பேசவே இல்லை. We went back to her apologizing. Okay, so that is the qualities that we need to imbibe. It is நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில we are very judgmental. ஏய், இது இவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க கேரக்டர் சரியில்லை, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எவ்ரி டே நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட்ல இருந்து, சில்ட்ரன்ல இருந்து, மதர் இன் லால இருந்து எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணாத ஆளே கிடையாது நம்ம இல்லையா? பிகாஸ் we think that we are the great. ஆமா, பட் இமேஜின் இஃப் our teachers have judged, நம்மள ஜட்ஜ் பண்ணினா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நின்றுக்கவே முடியாது. Like one of the sisters, ஒரு மேம் சொன்னாங்க, 10th வரைக்கும் I was a very average student. Okay, just pass தான் வாங்குவேன். And those time வந்து மார்க்ஸை வச்சு தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் 11th 12th மட்டும் தான் இந்த ஸ்கூல் வந்தேன். 11th 12th வரப்போகும்போது பியாட்ரிஸ் மேம், நான் சொன்ன மாதிரி she was my class teacher. My mark okay, ஆவரேஜ்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. நாட் மீ, என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஆளா கூப்பிடுவாங்க, என்ன உனக்கு ப்ராப்ளம், போன தடவை நல்ல மார்க் வாங்கின, ஏன் இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்படின்னு தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. ஐ யூஸ் டு பி சர்ப்ரைஸ்ட். ஒரு டீச்சர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ ஹவு மச் யூ வாண்ட்ஸ் அஸ் டு க்ரோனுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஓகே ஹெல்ப் மீ க்ரோ சோ மச். நான் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் பிகாம் முடிச்சுட்டு முடிச்சிடலாம், லைஃப்ல கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிடலாம் தான் இருந்தேன். But in 11th 12th was really a changing point for me in my life. இன்னைக்கு நான் 10th வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நிறைய டீச்சர்ஸ்லாம் திட்டிடுறாங்க, நீ எல்லாம் தேரவே மாட்டேன்னு. ஏன்னா தமிழ்ல நான் பாஸ் ஆகுறது பெரிய பிரச்சனை எனக்கு. நானும் நினைச்சேன் அவ்வளவுதான், நம்மளுக்கு எஜுகேஷன் இவ்வளவுதான். பட் யூ won't believe, today I'm standing in front of you. நான் PhD in a best institution of India, NIMHANSனு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நேஷனல் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் எப்படியோ அதே மாதிரி நிம்ஹான்ஸ்ங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பெங்களூர்ல இருக்கு. இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல இட்ஸ் a biggest hospital in mental health and neurosciences. அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் படிச்சேன். என்னோட PhD நான் அங்க இருந்து வாங்கியிருக்கேன். இட் இஸ் நாட் டு ப்ளோ மை ட்ரம்பெட். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு 11th 12th இருந்து தான் கிடைச்சது. இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு டிகிரி வாங்கியிருக்கவே மாட்டேன். ஓகே, ஈவன் இன்னைக்கு நான் வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஐ மீன் திருநெல்வேலியில கம்மி, பட் ஆனா சென்னை, மதுரை எல்லாம் போனீங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த சைக்காலஜிஸ்டும் எனக்கும் என்ன வேறுபடுத்துதுன்னா என்னோட மொராலிட்டி, the standards that I have for me. ஏன்னா சைக்காலஜிஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணி, ஒரு ஃபேமிலி அசஸ் பண்ணி ஒரு லீகல் ரிப்போர்ட் கொடுக்கணும். சில பேர் அதை ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. பட் நெவர் எவர் ஐ ஹவ் given a fake report to anybody. I say என்னால முடியலன்னு நீங்க வேற சைக்காலஜிஸ்ட் பார்ப்போம், பட் I cannot give a fake report. These standards I have got from my teachers of Ignatius Convent. Thank you so much for all the teachers who have built this character. நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஆர்மி ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போகும்போது நிறைய ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம நினைப்போம் அந்த ட்ரைனிங் வந்து அவங்க பாடி பில்ட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் டு ஃபேஸ் த எனிமீஸ். அவங்க அன்பிரெடிக்டபிள் சிச்சுவேஷன்ஸ், அந்த எனிமீஸை எப்படி ஃபேஸ் பண்றதுக்கு தான் தயார்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நம்ம டீச்சர்ஸ். நம்ம லைஃப்ல நிறைய பேர், எல்லாருமே இதுல ஹாப்பி மேரிட் விமன் கிடையாது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் we have all faced இல்லையா? இதுல நிறைய பேர் சிங்கிள் பேரண்டா இருப்பீங்க, அன்மேரிடா இருப்பீங்க, lot of difficulties you have undergone. பட் ஆனா அந்த ஃபேஸ் பண்றதுக்கு எஜுகேஷன் யாரு வேணாலும் கொடுக்கலாம். there are so many schools in திருநெல்வேலி. எத்தனையோ ஸ்கூல்ஸ்ல நம்மளுக்கு எஜுகேஷன் கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு பியாட்ரிஸ் மிஸ், சாந்தா மிஸ் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, யாராலும் சொல்லி கொடுக்கலாம். பட் the values, ரைட்? இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க, அந்த வேல்யூஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு நம்மள வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்கன்னா thanks to our teachers. Yeah, if not them, we are not here today. நம்ம not just because I'm working இல்ல, நிறைய பேர் ஹவுஸ் வைஃபா கூட இருப்பீங்க. பட் ஆனா நல்ல மருமகங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க, நல்ல வைஃப்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. இது எல்லாமே the character molding தான். எஜுகேஷன் இன்னைக்கு நான் வந்து மதுரையில சைக்காலஜிஸ்ட் ஏன்னா ஜஸ்ட் எஜுகேஷன் மட்டும் இல்ல, நான் எஜுகேஷன் வச்சு நான் இந்த இடத்துக்கு இல்ல. It was my character, my virtue, my strength that brought me to this level. So
don't think that it is just education that is important, it is your virtue. So நம்ம வந்து நம்ம சில்ட்ரனுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மெனி பீப்புள் we are all working women, நிறைய பேர் working women. வீட்டில் வந்தோமா அப்பாடி அடுத்த ஒரு ஸ்கெடியூல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ we forget how to transfer this to our children, right? ஸோ இன்னைக்கு நான் யோசிக்க போகும்போது தான் how much my teacher has taught me ன்னு இருக்கு. I'll end the speech very short. Recently ஒரு 2 years back வந்து it is not a fundraising program, but alumni என்னோட classmates எல்லாம் சேர்ந்து we collected some fund and we gave it to my class teacher so that underprivileged students இங்க படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு கொடுத்தாச்சு. அதோட முடிஞ்சது. மேம் பியட்ரிஸ் மேம் கால் பண்ணி நான் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பிளிட் அப்னு நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். ஐ செட் மேம் இது தேவையே இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை. ஷி செட் நோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஐ எம் அக்கௌண்டபிள், ஐ ஷுட் கிவ் திஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. அன்னைக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்க நான் அவங்களோட ஸ்டூடெண்ட் தான், யாருமே கேட்க போறதில்ல எவ்வளோ காசு எங்க போச்சுன்னு. பட் ஸ்டில் she was very particular to maintain அந்த அக்கௌண்ட்ஸை எழுதி பென்சிலால எழுதி போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. See, these are the qualities. நம்ம ஸ்கூல் விட்டு போயாச்சு, போய் நம்ம எங்கெங்கயோ இருக்கோம், ஆனாலும் these teachers still mold us இல்லையா? நாளைக்கு யாராவது எனக்கு பணம் கொடுத்தாலும் I should maintain this accountability-ங்கிறது I am learning from her. Thank you so much, ma'am, and thank you all the alumni here for being here. Thank you so much. See, as a இவ்வளோ நேரம் நான் ஒரு இக்னிஷியனா பேசினேன், பட் now I want to end as a psychologist because I am seeing many problems with many people. சின்ன சின்ன பிரச்சனைக்கு மனசு தளர்ந்து போறாங்க, மன அழுத்தத்தோட வராங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களை எல்லாம் பார்க்க. ஏன் இவங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு கிடைச்ச அந்த மோல்டிங் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலங்கிறது I feel really bad. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் they come get admitted, இல்லைன்னா அவங்களால ப்ராப்ளம்ஸ் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, தே ஆர் ஆல் வெரி ஹைலி குவாலிஃபைட், டாக்டர்ஸாக இருப்பாங்க, லாயர்ஸாக இருப்பாங்க, தே ஆர் ஆல் ஹைலி குவாலிஃபைட். பட் ஆனாலும் மனம் ஈஸியாக தளர்ந்துடுறாங்க. ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ், இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி இன் லைஃப் ஜஸ்ட் டூ 2 things. ஒன்று விட்டு கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ரெண்டுத்தையும் நான் பிடிச்சி விட்டும் கொடுக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் இருந்தீங்கன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி ஹெல் ஃபார் யூ. Okay, the happiness வந்து என்னைக்குமே மிச்சவங்க கிட்ட இருந்து வராது, it is within us. Okay, thank you, thanks a lot for giving me this opportunity. தங்களது மதிப்புமிகு கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் அக்ராஸ் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ் முழிச்சிட்டு இருக்காங்க 2 மணி 3 மணிலாம். அவங்களுக்கு கேட்கணும், அதனால ஒரு 5 minutes எனக்காக அமைதியா இருங்க ப்ளீஸ். I am not one of the distinguished alumni, I am just one like you. உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான். நீங்க வாழ்க்கையில வின் பண்ண அத்தனை மொமெண்ட்ஸ், நான் வாழ்க்கையில வின் பண்ண அத்தனை மொமெண்ட்ஸோட ரூட் இங்க தான் இருக்கு. ஓகே, I am not just a distinguished alumni today, but I am the testimonial of the transformative journey which this Ignatius and Loyola gave us. நான் எதையுமே மறக்க மாட்டேன். அந்த ஞாபகங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. உள்ள நுழையும் போது கல்யாணின்னு யாரும் கூப்பிடல, பிடி கல்யாணின்னு அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல எப்படி கூப்பிட்டாங்களோ அப்படி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி 12th January உன் பர்த்டே அப்படி ஞாபகம் வச்சிருந்தாங்க. எத்தனை 1000 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருப்பாங்க, எத்தனை பேட்சஸ் கடந்து போயிருப்பாங்க. ஆனா இன்னும் அவங்க மனசுல நம்ம நிக்கிறோம்னா அவங்க இந்த ஜாபுக்கு எவ்வளவு தூரம் டெடிகேட்டடா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் சலசலப்பு இருந்தப்ப நான் ஜோஸ்பின் மிஸ்டர் சொன்னேன், மேம் உங்க விசில் எடுத்து ஊதுங்க மேம் அமைதி ஆயிருவாங்கன்னு. அமைதி ஆகவோ மாட்டோமா சொல்லுங்க?
எத்தனை வருஷம் ஆனாலும் கமிங் பேக் டு த ரூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் பாஸ் அவுட் ஆகி 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ எம் 35 இயர்ஸ் ஓல்ட். ஓகே, ஆனா இந்த 18 இயர்ஸ்ல ரைட் ஃப்ரம் 2006 எவ்ரி சிங்கிள் இயர் நான் இந்த கேம்பஸை விசிட் பண்ணிருக்கேன். எவ்ரி சிங்கிள் இயர் எக்ஸப்ட் டியூரிங் கோவிட். எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களுக்கு டீச்சர்ஸ் மேல ரொம்ப அன்பு, உங்களுக்கு அவங்க மேல பாசம், அதெல்லாம் தாண்டி எவ்ரி இயர் என் லைஃப்ல இருந்த ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் நான் இங்க வந்து ஒரு சின்ன கிராட்டிடியூட் கொடுத்துட்டு போனேன். அவ்வளவுதான் நடந்தது, நத்திங் எல்ஸ். நிறைய பேர் அப்ப என்னோட பேட்ச்மேட்ஸ் ஒரு சிலர் அங்க இருக்காங்க. I don't have any of my classmates here, which is very painful for me. அவங்க இருந்திருந்தா இந்த ஸ்டேஜ் என்ன 10 அடி தூக்கி நிறுத்தி இருப்பாங்க. I miss them so much. அந்த இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 35-40ல இருக்காங்கன்னு தெரியாது. மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வாழ்க்கையில என்ன பண்ணோம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது தெரியாத ஒரு பருவத்துல இருப்போம். இந்த பீரியட்ல நம்மள ரொம்ப தாங்கி பிடிக்கிறது யாருன்னா இந்த ஸ்கூல் கொடுத்த அந்த கரேஜ் ஒண்ணு, இன்னொன்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். கம்முனரே அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு தட்டி தடவி எல்கேஜில இருந்து ஃப்ரெண்ட்ஸ்னா யோசிச்சு பாருங்க. இட் இஸ் 32 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பேட்ச் இருக்கீங்கல்ல 2020, 23 17 வயசு சிட்டுக்கள், உங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சு? நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே உண்டா? எனக்குலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வாட்ஸ்அப் கிடையாது, இண்டிவிஜுவலா நம்பர் கிடையாது. இதெல்லாம் மீறியும் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்னா அதுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணம். திஸ் இஸ் a bridge. இந்த bridge, அங்க ஒரு bridge இருக்குமே, அது அவ்வளவு ஸ்ட்ராங். அதே ஸ்ட்ரென்த் தான் இந்த bridgeக்கு உண்டு. ஓகே, this school's legacy is not this 102 years or the school's legacy is not in the building. என் பையன் அங்க உட்கார்ந்திருக்கான், அவனை கேட்டான் எவ்வளோ பெரிய ஸ்கூல்மா அப்படின்னு. இது இந்த ஸ்கூலோட பெருமை கிடையாது. இந்த ஸ்கூலோட பெருமை என்ன அப்படின்னா all the reverend sisters. I didn't start the speech very formally saying thank you dear sisters, thank you dear teachers அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா என்னோட லிவிங் காட்ஸ் எங்க அப்பா அம்மா. அந்த காட்ஸ் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ஏஞ்சல்ஸ் இந்த சிஸ்டர்ஸும் டீச்சர்ஸ். they are real living angels. நான் பெருமைக்காகவோ இந்த பேச்சுக்காகவோலாம் சொல்லவே இல்லை. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஒரு குவாலிட்டி நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம். நீங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. நான் இன்னைக்கு கவனிச்சேன், எத்தனை பேர் அந்த டீ கப்பையும் அந்த பேப்பரையும் கீழே போட்டீங்க? நான் என் பையனை கூப்பிட்டு கேட்பேன், தம்பி இதே ஓன் கிரவுண்டா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. போட்டிருக்கவே மாட்டோங்க, போடவே மாட்டோம் எங்க போனாலும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஜெயின் மிஸ் சொன்னாங்க, எங்கயாவது if you feel like puking or if you feel like spitting, do not spit until you find a dustbin. I never spit. 35 years ஆச்சு, இன்னை வரைக்கும் என்ன ஆனாலும் I will not do. அப்படியே பண்ணாலும் அது மேல மண்ணை போட்டுரு, ஏன்னா அது தொத்தும் அப்படின்னு. இவங்க வேல்யூஸை மட்டும் சொல்லி தரல, அதுக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷனையும் சேர்த்து சொல்லி தந்தாங்க. நம்ம மனசுலயே அது நிற்கும். எத்தனை பேருக்கு இங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு? காலேஜ்ல சொல்லி கொடுத்தனா ரைட் ஹேண்ட தூக்குங்க, ஸ்கூல்னா லெஃப்ட் ஹேண்ட தூக்குங்க. That is the school. Sister, this is a living testimonial. நான் இப்ப நேம்ஸ்லாம் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகும் தெரியல, பட் if I walk down without mentioning these names, ஜெயசீலன் அண்ணா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மைக் ஏதோ கோயிங்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு எஸ்பிஎலா நின்றுருக்கேன், ஒரு எம்சியா நின்றுருக்கேன், பிரைஸ் வின்னரா நின்றுருக்கேன், டிராமால நின்றுருக்கேன், எல்லா இடத்துலயும் நின்றுருக்கேன். இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்கல்ல இந்த அவார்ட்ஸ், இது எல்லாமே எதனால அப்படின்னா பேசிக்கலி ஐ preach, follow and create awareness about healthy lifestyle. ஓகே, இது வந்து எத்தனையோ பேர் பேசுறாங்க, எத்தனையோ பேர் எழுதுறாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்றாங்க. பட் இதுக்கு ஒரு ரீச் இருந்தது அப்படின்னா அதுக்கு மேஜர் காரணம் ரெண்டு: my speaking skills and my writing skills. I've written 600 articles on the same and I am heading a 30,000 member community. At least ஒரு 50,000 members வந்து இத ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு. இது எல்லாமே 8 years span தான். சரி, நீங்க என்ன படிச்சீங்க? என் பேட்ச்மேட்ஸ் அங்க இருக்காங்க. நான் எப்படி படிச்சேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் என்ன படிச்சேன்னு அவங்களுக்கு தெரியும்.
டபுள் சென்டம் ட்ரிபிள் சென்டம் இதெல்லாம் ஏம் பண்ணி படிச்சால்தான் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் பி ஸ்கூல், பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ். பட் லைஃப் இஸ் கிவிங் அ டர்ன் டு மீ. உன்னோட கெரியரை உன்னால எடுத்துட்டு போக முடியாது, இந்த குதிரை ஓடாது, வேற எந்த குதிரைக்கு கட்டுறது அப்படிங்கிறப்ப இதை நான் வந்து வச்சேன். இதை என்னால ஏன் வைக்க முடிஞ்சது அப்படின்னா இங்க கிடைச்ச கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். when I start with communication skills, இங்க எத்தனை பேருக்கு ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது? இப்ப வந்து பேச சொன்னா நான் பேப்பர் இல்லாம பேசுவேன். raise your hands. இந்த கவுண்ட் எந்த ஸ்கூல்ல இருக்காது. I have traveled all through India. நான் எழுதி தரேன். இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம, ப்ரிப்பரேஷன் இல்லாம நீங்க ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். எதுக்காக வச்சிருக்கேன்னா பியாட்ரிஸ் மிஸ் 7 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை பயந்து தான் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம நான் பேசுறதுக்கு மேஜர் காரணம் யாரு அப்படின்னா கேத்ரின் மிஸ்னு ஒரு மிஸ் உண்டு. அவங்க லாங்குவேஜ இன்னைக்கு இருக்கிற எந்த பிரிட்டிஷ் ஸ்கூலும் மேட்சே பண்ண முடியாது. she was amazing. எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எல்கேஜி இதுல விட்டுட்டு போங்க, அவ பண்ணுவா. அந்த நம்பிக்கையும் அவங்க எனக்கு கொடுத்த அந்த எஜுகேஷனும் தான் இன்னைக்கு என்னால எங்க நிக்க முடியுது. நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஃபேமிலில இங்க எத்தனை பேர் மேரிட்? ஃபேமிலில ஒரு இஷ்யூவை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியத்தை நான் இவங்களுக்கு தான் கோட் பண்ணுவேன். உண்மையா நின்னு இதுதான் உண்மை, இது தப்புன்னா தப்புதான், பட் அதே இத நம்ம காட்டமாவும் சொல்ல மாட்டோம், யாரையும் ஹர்ட் பண்ணவும் மாட்டோம். அந்த கனிவை கொடுத்தது இந்த ஸ்கூல் தான். ஜெஸ்ஸி மிஸ்னு லோயலால ஒரு ஸ்கூல் ஒரு மேம் உண்டு தெரியுமா? அவங்க நின்னாங்கன்னா நம்ம பாடி நிக்கும். எப்படின்னு எனக்கு தெரியாது. அதுல இவங்க 3 பேரையும் நான் சேர்த்துப்பேன். கொக்கோன்னு ஒரு கேம் புஷ்பா மிஸ் சொல்லி கொடுத்ததை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஜிம்முக்கு போய் அந்த முட்டியை மடக்கும் போது நான் அவங்கள தான் நினைப்பேன். அவங்க 3 பேரும் they might look very harsh, they might look very rude, ஆனா வந்து அவங்களோட எய்ம் இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு நல்லா புரிஞ்சது என்ன அப்படின்னா they were only inculcating our physical health. அவங்க என்ன இப்படி உட்கார்ந்துருக்கேன் வேகமா எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்போ நீங்க ஆக்டிவா இருந்தாதான் உண்டு. மேரிட் விமன் நிறைய பேருக்கு தெரியும் 30 தொடுது, பாடி ஆட்டம் காணுது. ஐயோ, அவங்க சொன்னதை நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஆட்டம் காணாது. இன்னமும் பாஸ்கெட் பால் கோர்ட்ல போய் நின்று விளையாடலாம். எத்தனை கொக்கோ கேம்னாலும் மேம் விசில் அடிச்சா ஓடலாம். சுகந்தி மிஸ், ஜெஸ்ஸி மிஸ், மாசி மிஸ், பிரசன்னா மிஸ், ரூபி மிஸ். நேத்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். அவங்க சொல்றாங்க அபிலாவர்ஷினின்னு 3 மாசம் நமக்கு ஒரு மிஸ் வந்தாங்க. அவங்க பேர் எழுதின ஸ்டைல் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிம்பாங்க. ரெஜி மிஸ், அவங்கலாம் அதிர்ந்து பேசியே நான் பார்த்தது இல்ல. ஆனா சப்ஜெக்டும் புரியும், கிளாஸும் கவனிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். how did they do the magic எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க மைக்க பிடிச்சு ஒரு கவனத்தை திருப்பணும்னா சத்தமா பேசணும். ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணதே கிடையாது. இட் வாஸ் பியூர் மேஜிக்கல். இது வந்து இங்கிலீஷ்க்கு பேர் போன ஸ்கூல் கரெக்டா? பட் இங்க தமிழையும் வளர்த்து விட்டாங்க அப்படின்னா உங்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியாது. சிஸ்டர் சிர்லா, அவங்க பார்க்கவும் ஏஞ்சல் தான், நிஜமாவும் ஏஞ்சல் தான். அவங்க கொடுத்த அந்த தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இன்ன வரைக்கும் அச்சு பிசகாம அப்படியே இருக்கு. அந்த அதே மாதிரி since I'm in this field I am remembering her in this also. ஒரு நாள் வெறும் இட்லி எடுத்துட்டு வந்தேன், தேன் ஊத்தி, எங்க அம்மாவை ஏமாத்தி. அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி எல்லாம் சாப்பாடு கொண்டு வரக்கூடாது. ஒரு இப்பெல்லாம் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாண்டிசரி ஸ்கூல் இருக்கு. நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்மளாம் எத்தனை பேர் இருந்தோம் ஒரு கிளாஸ்க்கு? 120. அப்பவும் பார்ப்பாங்க. தட் இஸ் வேர் தேர் டெடிகேஷன் இஸ். சிஸ்டர் நட்சத்திரம், சிஸ்டர் நிர்மலா சுந்தரராஜ், சிஸ்டர் ரோசிட்டா, சிஸ்டர் லாசர், அவங்க லாஸ்ட் டைம் வந்திருக்காங்க, என்னால மீட் பண்ண முடியல. ஐ ரியலி ஃபீல் ஐ எம் நாட் பிரிவிலேஜ், ஐ எம் நாட் லக்கி இனஃப். இங்க உட்கார்ந்துருக்காங்களே ட்ரிபுஷி மிஸ், இவங்களுக்கு பிசிக்ஸ் வந்து நரம்பு, ரத்தம், நாடி எல்லாத்தையும் ஓடும். அவங்க புக் எடுத்து பிசிக்ஸ் நடத்தினா சரித்திரமே கிடையாது. I am from the batch where we had a different syllabus. உங்களுக்கு எல்லாம் பிசிக்ஸ் புக் எத்தனை பேஜஸ்? நம்ம பேட்ச் பதில் சொல்லாதீங்க, மத்த பேட்ச். பிசிக்ஸ் புக், பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் எத்தனை பேஜ் இருந்தது? எங்களுக்கு 2 வால்யூம் 800 பக்கம் இருந்தது. Can you imagine?
அவங்க அவ்வளோ அழகா நடத்துனாங்க. அதை விட பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு எங்க அம்மாட்ட சொன்னாங்க, இதெல்லாம் கல்யாணம் எழுதிருப்பா, நீ கவலைப்படாத. தட் இஸ் ஹர். பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால ஐ எம் கனெக்டிங் இவாஞ்சலின் மிஸ், ஜோதி மிஸ், ரோசி மிஸ், ரோலியா மிஸ், மேரி இல்டா மிஸ், ஜாக்லின் மிஸ். அதுக்கப்புறம் அப்பதான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஸ்கூல்ல. அமலா மிஸ். நான் எப்பவுமே 99 எடுப்பேன். என்னைய 100 எடுக்க வைக்க அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச கிடையாது. ஏன்னா எவ்ரி டைம் ஐ வில் டூ a different mistake. எவ்ரி டைம் what is more applauded na my consistency. This consistency came from here only. அவங்க கன்சிஸ்டன்டா you will not believe அந்த long size note இருக்குல்ல, 10 long size note, 5 different workbooks, Kausanal, Holy Faith, என்னென்னவோ. I don't even know if these publications will be now. ஆனா they will do it. ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணுவாங்க. When I talk about meticulous, Beatrice மிஸ்ஸும் கோகிலா மிஸ்ஸும் இந்த ஈவென்ட்டோட ஃபாலோ அப் எப்படி பண்ணாங்க தெரியுமா? வந்துட்டியா கல்யாணி, எப்ப கிளம்புற, எப்ப இருக்கிற, 7 minutes பேசணும், இப்படி அவ்வளவு மெட்டிகுலஸ். அச்சு பிசகாம நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல, இப்ப உங்களுக்கு ஒரு கோ சிஸ்டரோ ஒரு சிஸ்டர் இன்லாவோ இருக்காங்க, இல்ல நீங்க ஸ்கூல்ல ஒரு லெக்சரரா இருக்கீங்க அப்படின்னா, அந்தந்த ஈவென்ட்ல நீங்க பண்ற ஈவென்ட் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். உண்மையா இல்லையா? Do you agree or disagree? Agree, right? இதெல்லாம் எங்க இருந்ததுன்னா இவங்க கிட்ட என்ன வந்தது. After becoming a mother, I follow a quote. Children don't learn from us. They just learn by seeing us. They imitate us. நான் புக் படிச்சா அவன் புக் படிப்பான், நான் சுகர் சாப்பிட்டா அவன் சுகர் சாப்பிடுவான், நான் ராத்திரி போனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தா அவனும் ஸ்க்ரால் பண்ணுவான். இதுதான் இவங்க அப்பவே செஞ்சாங்க. அவங்க கரெக்ட் டயத்துக்கு வருவாங்க, நம்மளும் கரெக்ட் டயத்துக்கு வந்தோம். அவங்க உண்மையா இருப்பாங்க, நம்மளும் உண்மையா இருப்போம். அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கும் அந்த படிக்கணுங்கிறது இருக்கும். இது என்னோட ஃபீல்டு இல்லை, ஆனா இன்னைக்கு என்னால இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா இவங்க எனக்குள்ள இன்ஸ்டில் பண்ண அந்த ரீடிங் அண்ட் ரிசர்ச்சிங் கேப்பபிலிட்டி தான். We were sent to every single competition across the world. Every single competition. இன்னைக்கு இருக்கிற மாதிரி Facebook, Instagram, Twitter எதுவுமே கிடையாது. நியூஸ் பேப்பர்ல பார்க்கணும். 120 children in the class இருப்பாங்க. எத்தனை செக்ஷன்ஸ் இருந்தோங்கிறத நான் மறந்துட்டேன். அத்தனை செக்ஷன்ல யார என்ன காம்படிஷன் அனுப்பணும் கரெக்டா இருக்கும். 6 செக்ஷன் கரெக்டா அனுப்புவாங்க. இந்த மைக்க பிடிக்கும் போது எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க? கௌசல்யா மிஸ். மடை திறந்த வெள்ளம், எப்படி வார்த்தைகள் வரும்னே தெரியாது, அப்படி பேசுவாங்க. இன்னை வரைக்கும் she is in touch. and இவங்க எல்லாரோட இன்னொரு நான் பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட என்னோட ஒவ்வொரு விக்டரியும் அவங்க விக்டரியா கொண்டாடுறாங்க. இப்ப ரீசெண்டா கிடைச்ச அவார்டு அவங்க எங்கேயோ தான் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு குட் மெசேஜ் கால் பண்ணி அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்றாங்க. நம்மள அவங்க குழந்தைகளாவே பாவித்து நம்மளோட வெற்றியா அவங்க வெற்றியா ஈவன் ஆஃப்டர் தி ரிட்டையர்மென்ட் பார்க்கறாங்கன்னா just see how committed they are. அவ்வளோ தூரம் நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்க. இது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க அதனால இப்படி இருந்தாங்க அப்பெல்லாம் இல்ல. ஐ எம் தி ரெப்ரசன்டேட். நான் சொன்னேன் இல்லையா 50 பேர் அக்ராஸ் தி வேர்ல்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு, அவங்களோட வாய்ஸ் தான் நான். அதுல எல்லாருமே இருப்போம். பேக் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, சென்டம் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, கிரிக்கெட்ல சேட்டை பண்ணவங்க இருப்பாங்க, படிக்க எல்லாருமே. பட் நேத்து எல்லாரும் ஒரு கான் கால்ல பேசும்போது எக்கோ பண்ண தாட்ஸ் தான் இது எல்லாமே. wherever we are, whoever we are, our roots are still here. Every single achievement we owe it to you, Saint Ignatius and Loyola. There is no doubt about it. Now I have been in the corporate also. Corporate la na adicha first mail paathuட்டு எங்க manager, how did you get this language in ketar? It is not easy to get recognized in a corporate, correct? இதை எல்லாருமே ஒத்துப்பீங்க. So எங்க ஒரு recognition, எங்க ஒரு பாராட்டு இருந்தாலும் அதுக்கு மேஜர் காரணம் இந்த ஸ்கூல் தான். And this crowd and this crowd looks different to me today. எதனால அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ல இந்த சத்தத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மைக்ல ஒருத்தர் நின்னா பின் டிராப் சைலன்ஸ், லிட்டரலா பின் டிராப் சைலன்ஸ் தான் இருக்கும். லிட்டரலா பின் டிராப் சைலன்ஸ் தான் இருக்கும். You can only hear who is speaking and this clap.
வேற எதுவுமே இருக்காது. நான் இதை சொல்லாம இந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கினா எங்க அப்பா வந்து அடிப்பாங்க. ஸ்கூல் டே, இப்படி ஒரு ஸ்கூல் டே எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஆதவன் படத்துல அது என்ன பாட்டு, வாராயோ வாராயோ, ஞாபகம் இருக்கா? இங்க ஒரு ஸ்கிரீன் விழும், இங்க ஒரு ஸ்கிரீன் விழும், அங்க ஒரு இது எல்லாம் நம்ம ஸ்கூல்ல நடக்கும். And all of this happened 20-25 years back. No technology, nothing. மேல ஒருத்தர் நிப்பாங்க, கீழே ஒருத்தர் நிப்பாங்க, அங்கிருந்து ஏஞ்சல் பறக்கும், எல்லாமே. And இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த டயத்துல ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடந்தாலும் அதுலயும் மார்க் வாங்க வச்சிருவாங்க. ஒரு குவிஸ் காம்படிஷன் இருந்தா அதுக்கும் அனுப்பி விட்டு ஷீல்டு வந்துரும். பாஸ்கெட் பாலா அதுக்கும் போங்க, அங்கேயும் ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. See, it is not my ability which came in front, it is their efforts which came in front, which pushed me forward. இது இந்த மைக்குக்காகவோ இந்த ஸ்டேஜுக்காகவோ இந்த பொசிஷனுக்காகவோ நான் சொல்லல. This is something I keep telling wherever I am applauded, wherever I am given an award. எப்படி கடவுளை தேங்க் பண்ணி அம்மா அப்பாவை தேங்க் பண்றனோ, அடுத்து நான் தேங்க் பண்றது இங்க இருக்கிற அத்தனை டீச்சர்ஸையும் தான். யார் நேமையாவது நான் விட்டுருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் போல வயசாகுது. And last point, coming to my core subject, health is wealth. அந்த செட் ஆஃப் பீப்புள் லைக் பியாண்ட் 2020 இப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம், இந்த செட்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த படியை எவ்வளவு வேகமா ஏற முடியும்னு பாருங்க. that will show how healthy you are. ஒரு குழந்தை பிறந்துட்டாலே 30 years டச் பண்ணிட்டாலே ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிறது நமக்கு தெரியும். ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹெல்த். யூ மைட் பி எக்ஸலிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், யூ மைட் பி கிரேட் அச்சீவர்ஸ், யூ மைட் பி ராக் ஸ்டார்ஸ். ஆனா இது எல்லாமே கடைசி வரைக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த். அந்த ஹெல்த்தை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ தயவு செய்து அதை எல்லாத்தையும் பண்ணுங்க. Reduce your junk food and processed food intake. Have ample amount of water. Use whole rice and traditional rice varieties. கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ற பேர் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? 2 பேர் கை தூக்குறாங்க, 4 பேர். தம்பி நீ கிடையாது. அவ்வளவு பேர் எக்ஸசைஸ் பண்ணும். மேம் நீங்க வந்து மாஸ்டர் நடத்தணும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரையும் பாருங்களேன், யாருக்காவது வயசு தெரியுதா? ஏஞ்சல் மிஸ்லாம் அப்படியே இருக்காங்க. எப்படி அங்க பாருங்க சத்தத்தை, உங்களுக்கு தான் அந்த சேர் எல்லாமே. கண்டிப்பா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீனோட உட்கார்ந்து இருக்காதீங்க, நேச்சரோடையும் பிற மனிதர்களோடையும் உரையாடுங்க, உறவாடுங்க. as the psychologist rightly said, விட்டு கொடுத்துருங்க இல்லாட்டி விட்டுருங்க. எதை விடவே கூடாது அப்படின்னா உங்க ஹெல்த்தை விடவே கூடாது. ஹெல்த் இருந்தா எதை வேணா அச்சீவ் பண்ணலாம். இந்த வயசுல தான் அச்சீவ் பண்ணலாம், அந்த வயசுல தான் அச்சீவ் பண்ணலாம் கிடையாது. 12th முடிச்ச உடனே அங்க ஒரு 1200 1170 எடுத்தா தான் அச்சீவ்மெண்டா கிடையாது. at 35 you can achieve, at 40 you can achieve, but then when can you achieve? when you are healthy only you can achieve. இப்ப சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல கரெக்டானதை மட்டும் எடுத்து virtue is our strongest shield அப்படிங்கிற அந்த ரூட்டை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. This school was not just bricks and mortars for us. It was a crucible which built our passion, which built our integrity, and which sowed seeds of curiosity. இன்னைக்கும் ஏதாவது ஒரு பெரிய புக்கு கொடுத்து படின்னு சொன்னா நம்மளால படிக்க முடியும், கரெக்டா? இது மற்ற ஸ்கூல் பசங்களால படிக்க முடியாது. அது நமக்கு இந்த ஸ்கூல் கொடுத்தது தான். ஸோ இத்தனை பாயிண்ட் சொல்லி இது எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா கவனிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் டீச்சர்ஸ். ஐ bow down to you. There is nothing else I can tell. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am, for your thoughtful words. We are happy to honor our retired teachers, typewriting Mrs. Vadivu and our office staff Limaka. Now, and I request Shanti, alumni Shanti, to honor them. கல்வி
கல்வியை கட்டாயமாக்கி இனிப்போடு கலந்து பிசைந்து கல்விச்சோறு ஊட்டிவிட்ட தாயன்புடன் கூடிய தம் பள்ளி பருவத்தை வசந்தகால நினைவலைகளை பாடலாய் பாடி மகிழ்விக்க வருகின்றனர் நம் இக்னேஷியஸ் பள்ளி ஆசிரியர்கள். பள்ளி வர ஆசைதான், கிரவுண்டை சுற்ற ஆசைதான், அடியும் வாங்க ஆசைதான், ஆசைதான் எம்மில் ஆசைதான், நட்பை தேட ஆசைதான், உறவை வளர்க்க ஆசைதான், கதைகள் பேச ஆசைதான், கனிவாய் சிரிக்க ஆசைதான், அன்பில் உறைந்து பனியாய் மாற ஆசைதான், ஆசைதான் என்றும் ஆசைதான், ஆசைதான் என்றும் ஆசைதான். பள்ளி நம் பள்ளி, அதை நினைத்தால் இனிக்குதே, பாதம் எந்தன் பாதம் பழைய தடத்தை தேடுதே, கண்கள் இளம் கண்கள் நட்பை தேடி ஏங்குதே, இதயம் சிறு இதயம் அந்த நினைவால் வாடுதே, ஏக்கத்தில் என் நினைவும் பின் செல்ல காரணம் நட்புதானே, பள்ளி கூட ஒரு நல்ல வீடுதான் உறவை தந்ததாலே, பள்ளி வர ஆசைதான், கிரவுண்டை சுற்ற ஆசைதான், அடியும் வாங்க ஆசைதான், ஆசைதான் எம்மில் ஆசைதான். சுடியும் ரெட்ட சடையும் என்று மனதில் நிற்குதே, பிரேக்கும் லஞ்ச் பிரேக்கும் நீங்க நினைவாயானதே, பகிர்ந்த பல கதைகள் ஆழ் மனதில் பதிந்ததே, பூவாய் இன்று மலரும் நம் பள்ளி நினைவிலே, மீண்டுமாய் எம் உள்ளம் பின் செல்ல காரணம் அன்புதானே, மீண்டும் கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் சேர்ந்து பள்ளி வருவோம், பள்ளி வர ஆசைதான், கிரவுண்டை சுற்ற ஆசைதான், அடியும் வாங்க ஆசைதான், ஆசைதான் எம்மில் ஆசைதான், நட்பை தேட ஆசைதான், உறவை வளர்க்க ஆசைதான், கதைகள் பேச ஆசைதான், கனிவாய் சிரிக்க ஆசைதான், அன்பிலிருந்து பனியாய் மாற ஆசைதான், ஆசைதான் என்றும் ஆசைதான், ஆசைதான் என்றும் ஆசைதான். Thank you, dear teachers, for the enchanting performance. நன்றி. இந்த மூன்றெழுத்து மந்திர சொல் மானுடத்தின் அடையாளம், ஒற்றுமையின் உன்னதம், செய்த உதவிக்கு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் உன்னத சொல். நன்றி வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூற வருகிறார் முன்னாள் மாணவர் சங்க துணைத் தலைவி திருமதி லட்சுமிகாந்தம் அவர்கள்.
So after the vote of thanks, there is a cultural program. So please be patient and wait. So respected sisters, teachers, esteemed alumni, and my dear friends, a very good afternoon to one and all. What a thrill to wrap up this extraordinary mega alumni meet. On behalf of our Alumni Executive Committee, a warm welcome to each and every one of you who took the time to turn this event to pure magic. My heartfelt thanks to the dedicated present school teachers for their tireless effort in making this event a grand success. My heartfelt thanks to and special appreciation to our visionary headmistress and reverend sisters, Sister Vasanthi especially, for her inspiring leadership skills and dedication to our values. Gratitude to the entire executive committee for their meticulous planning and attention to detail in organizing this event. Alumni, you all add the real essence and vibrance to this event, and your achievements reflects the true essence of our alma mater of our education. So let's not forget to give back, support and contribute to the growth of our alma mater for our future generation. Reliving school memories and connecting with old friends gives immense pleasure in our hearts. Thanks to all who played a role in making this mega alumni meet a grand success. Cheers to the tapestry of memory we have created, and may our alma mater continue to flourish. So I'm thanking everyone, especially Sister Vasanthi. She approached me, encouraged me to be the vice president. All have fun, have a delicious meal, and exciting dance performance are waiting for you. Please enjoy your day, take memories, go around the school, sit in your classrooms, play around in the grand playgrounds. So thank you one and all. நடனம் புத்துணர்ச்சியை தரும், மன அழுத்தத்தை குறைக்கும். இசையோடு கூடிய நடனம் இனிமையான விருந்து நம் கண்களுக்கு. இசைக்கு அசையும் இனிய கலை என இறைவன் காட்டிய எழில்மிகு நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள். கண்டு களிப்போமா?
மேபியா பக்கத்துக்கு வை அதான் கரெக்ட் தானே இல்லை ஆ வந்துட்டு கேட்டது கேள்வி என்ன என் கண்ணு ரொம்ப அழகா என் வெக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன் சாலையிலே மாட்டு வண்டியிலே போராளே பொண்ணு ஒரு பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே வானவில்லின் வண்ணம் என்றார் மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம் அது என வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம்
was a vibrant performance. The magical beats are surely going to be imprinted on your mind. Now I would like to call 2008 batch alumni upon the stage to perform and show their talents. Pange, put the song. Pange, put the song. ரொம்ப ஜாம் ஆகுது. பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். Push
பக்கம் பார்த்தா ஓன்னு மலை, அந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி போய் ஆரம்பிச்சா? சரி, பிராண்டிக்கு 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 I think it's time to come back to normal. இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. That was a super and fantabulous performance. அனைவரும் அன்புடன் அவரவரது இடங்களில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Please maintain silence. Please. இப்பொழுது எங்களிடையே வந்திருக்கும் மூத்த அலும்னை அவங்கள ஸ்பெஷலா அவங்களோட பிரசன்ஸை நாங்க ரெக்கக்னைஸ் பண்றோம். மூத்த அலும்னை அந்த சேர்ல இருந்து கொஞ்சம் நீங்க எழும்பி நின்றீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பேர் வாசிக்கும் பொழுது பிகாஸ் உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறி வர முடியுமா என்னன்னு தெரியல. ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ், யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தெம் with your big round of applause. ஓகே, இப்பொழுது 1962 batch மிஸ்ஸஸ் ஃப்ளோரா மோசஸ் 1962 ஆண்டின் பேட்சை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஃப்ளோரா மோசஸ் ரிட்டையர்ட் டீச்சர். அடுத்ததாக மிஸ்ஸஸ் டி செலின் 1963 பேட்ச் BSNL retired staff from BSNL. முன்னாள் மாணவிகள் அனைவரும் அவரவரது இடத்தில் அமைதியாக அமரும்படி இன்னும் சிறிது நேரம் மட்டுமே நீங்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். செலின். Mrs. P. Gowri 1966 lecturer, retired lecturer. Mrs. P. Gowri. Mrs. Umal Rubia 1966. A big round of applause. Mrs. M. Banumati 1967 batch.
Mrs. C. Uma Maheshwari, 1968 batch. Mrs. B. Meenakshi, 1969 batch. Mrs. Fatima Rosen, 1970 batch. Mrs. Usha Rani, 1970 batch. She is a retired HM. Mrs. C. Uma Maheshwari, a retired bank staff. It is from the decade 1960 to 1970. Let us give them a big round of applause for their presence. They have shown their love and affection for their alma mater by their presence even at this age. Thank you very much. Now our headmistress is going to honor the retired alumni. Hello, I am now 73 years old. I came here to say and remember, I can see the sand only. But still, all of you are my sisters, because I have a comradeship with all the Ignatius group. We think alike, I think. Virtue is our strongest field. I don't know whether it is a plus or minus, but I take it as a plus. I teach that. I am proud to say that we are state first group. State first, we got it in our group. That was the first record of the school. So I owe them a lot. Thank you, Mrs. Banamati. Now, Mrs. Usha Rani now here. Hello friends, I am Usha Rani. I belong to the 1970 batch. I am very happy to be here after 53 years. It's a long period for me. I am very thankful for all the wonderful faces, the beautiful faces, youngsters, to be happy. So enjoy your time. Thank you. Thank you, ma'am. Mrs. Flora Moses, 1962 batch, retired teacher. நான் இங்க பேபி கிளாஸ்ல சேரும்போது பேபி கிளாஸ் இந்த பக்கம் உள்ள பிளாக் தான். நான் சேரும்போது மதர் தாமஸ் அவங்க பெல்ஜியம் ஆளு, அவங்க தான்
உங்களுக்கு செல்ல பிள்ளை நான். ஏன்னா எங்க அம்மா என்னை கொண்டு முதல் நாள் இந்த உட வந்திருக்காங்க. உட வரும்போது எங்க அம்மா வீட்டுக்கு போகும்னால நான் ஓடிட்டேன். எங்க அம்மா திரும்பவும் பிடிச்சு கொண்டு விட்டு, அப்போ லோயலா கிடையாது, இது மட்டும் தானே, நேரா ஆபீஸ் ரூம்ல போய் ஹெச்எம் யாருன்னு கேட்டு தாமஸ் மதர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க எப்படி என்ன கையில தூக்கிக்கிட்டு இந்த படியில சேப்பலுக்கு போய், மெய்யாகவே இந்த பிள்ளைக்கு சாத்தாம் பிடிச்சிருக்கு, அவளை படிக்க விடு, சாத்தா தூரப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு தீர்த்தம் தெளிச்சு கீழே கொண்டு வந்து எனக்கு ஒரு 5 சாக்லேட் கையில தந்தாங்க. அவ ஓடல, அவ அம்மா ஓடி போனவங்க துரத்திட்டு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரும்பவும் தூக்கிக்கிட்டு போய் பேபி கிளாஸ் சிஸ்டர் இஞ்ஞாசி அம்மா சிஸ்டர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு டெய்லி வந்தோடனே என்ன பார்க்கணும், நான் உனக்குன்னு ஒரு சாக்லேட் வச்சிருப்பேன், வாங்கிக்கிட்டு தான் கிளாஸுக்கு போகணும். அப்போ சாக்லேட் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. சாக்லேட்டுக்காக நான் வந்தாலும் ரெகுலாரிட்டிங்கிறது நான் அவங்ககிட்ட தான் கண்டுபிடிச்சேன். இன்னொன்னு, படிக்கணும், படிச்சாதான் வாழ்வுல முன்னேற முடியும், அப்பா அம்மா கூடயே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, நீ படிச்சு இங்கேயே வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 64 to 66 நான் இங்க கேம்ஸ் டீச்சர். அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னது காதுல வாங்கி ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணி, ஒர்க் பண்ணும்போதே MA BEd வரைக்கும் ஹிஸ்டரியில படிச்சு ரிட்டையர்ட் ஆகும்போது முனிசிபல் ஸ்கூல்ல ஹிஸ்டரி அசிஸ்டன்ட் 11th 12th அந்த அளவுக்கு முன்னேறினேன். அதனால ரெகுலாரிட்டி. அதுக்கு மேல ஸ்ரில்லா சிஸ்டர் சொன்னாங்க, எல்லாரும் பிள்ளைகளை புதுநன்மைக்கு உறுதி புஸ்தகம்லாம் ரெடி பண்றது அவங்க தான். கிறிஸ்துவின் பாடுகள் பத்தி அவங்க சொல்றதை கேட்டு பிள்ளைகள் எல்லாமே அழுகிறோம். அப்படி ரிலிஜனாவும் எங்களை வளர்த்து இன்னைக்கு இப்படி ஸ்கூலுக்கு வரணும், இந்த பில்டிங் எல்லாம் பார்க்கறதுல திருப்திப்படணும்னு வந்தேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஜோஸ்பின், ஏஞ்சல், புஷ்பா எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேல மார்கரெட். அதனால ஐ எம் ஹாப்பி. இதை அட்டன் பண்ணலைன்னா நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். இக்னேஷியஸ் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல எனக்கு வாழ்நாள் பெருமை உண்டு. மதுரையில ஒரு அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் நின்று, நீங்க இக்னேஷியஸ் கான்வென்ட் தானே அப்படின்னு சொன்னப்போ ஆமான்னு வந்த சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு எங்க அப்பா 6 பெண்களையும் இங்கதான் படிக்க வச்சாங்க. அதுல 2 பேரும் முன்னக்கூட்டியே இங்க வந்துட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு என்ன எப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அடுத்தால 20th இருக்கு அப்படின்னு இதை விடவே கூடாது, நான் என்னோட மெமரிஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கட்டாயம் பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஆம் 73 years old. 66லயே முடிச்சாச்சு. பழைய அப்புறம் அலெக்ஸ் மதர், கில்டா மதர், ஜார்ஜியானா மதர் எல்லாம் நாங்க விளையாட்ட பிரெஞ்சு சொல்லி கொடுங்க அப்படிம்போம். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், என்ன அப்ப மதர்னு சொல்லணும், என்ன மதர் சொல்லணும்னா என்னமோ எலிசிட்டேஷன் சொன்னாங்க. நாங்கெல்லாம் அதை சொல்லி சொல்லி சிரிச்சு இருந்தோம். இப்ப இங்க இருக்க விமல் ரூபியா என் பக்கத்திலே அவங்கள்ட்ட நான் பாட்டு எழுதி தர சொன்னேன். அவங்களை இப்பதான் கண்டுபிடிச்சேன். நீங்க அனைவரும் வாழ்க வளமுடன். என்னோட சந்தோஷத்துக்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய நன்றி. Thank you, ma'am. The elderly alumni are asked to go for their lunch now. Seniors. அதை தொடர்ந்து about 2000 உள்ள alumni போகலாம். Okay, lunch is ready for all of you. But here the
ஷேரிங் ஃபோட்டோ செஷன் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். ஓகே, நவ் இட் இஸ் ஃபாத்திமா, மிஸ்ஸஸ் ஜன்னத் மீரா 1969 பேட்ச். அனைவருக்கும் வணக்கம். நான் கான்வென்ட்டோடைய ஸ்டூடெண்ட் சொல்லிக்க ரொம்ப பெருமை. நான் இங்கே படித்து முடிச்சுட்டு கல்யாணம் ஆகி காரைக்குடிங்கிற ஊரில் சென்ட்ரல் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாரு. நான் அங்கே போய் சேர்ந்தோடனே என்னை லேடிஸ் கிளப்பில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து அங்கே ஸ்போர்ட்ஸு ஈவெண்ட்டு எல்லாம் நடக்கு. குயிஸ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு. உடனே என்னை செக்ரட்டரி ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வருஷம் போய் பிரசிடென்ட் ஆகி தான் ரிட்டையர்ட் ஆனேன். அத்தனைக்கும் பெருமை. கான்வென்ட்டில் படித்தது ஒன்றே தான். அது அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி கான்வென்ட்டோடைய எல்லா பக்கமும் நிலைநாட்டுங்க. வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இவங்கதான். So give a big applause. உங்க சார்பா நான் இந்த gift கொடுத்திருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஹூரே 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 ஹூரே. Thank you. batch வர விரும்புறீங்க அப்படி கேளுங்க. 1994 batch. Now we request the 1994 batch to come on stage. Hello. Nangala 94 batch. Many doctors and engineers in our batch. Very glad to be here today. School எல்லாம் சுத்தி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க டீச்சர் திரிபுஷி மேம் பண்ணிட்டோம். முதல்லயே வந்து பார்த்திருக்கணும். We miss her a lot. And நிறைய டான்ஸ் டிராமால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். We have enjoyed our school life like anything. இன்னும் எங்க மெமரிஸ்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு டேஸும் இருக்கு. சொல்லிட்டு இன்னும் எங்க குரூப்ல எல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம். We are very happy to be here to be among you all. எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். Thanks a lot. We are giving a small memento to our school gifted by Rajita. எங்களோட ஞாபகார்த்தமா எங்களோட டீச்சர்ஸோட போட்டோவும் எங்களோட குரூப் போட்டோவும் நாங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். Thanks a lot. Thanks. Yeah, எங்க gang. Thank you. So school a lot, ma'am. Hey, enough. Thank you.
ஒரு பைக் கீ கிடைச்சதுமா கிரவுண்ட்ல. யாரும் மிஸ் பண்ணியிருந்தா பைக் 2 வீலரோட கீ மிஸ் பண்ணியிருந்தா ஆபீஸ் ரூம்ல வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம உங்களோட ஃபேவரட் டீச்சர் மிஸ்ஸஸ் கௌசல்யா மேம், அவங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரதா இருந்தது, அவங்களால வர முடியல. So that she has sent her a voice note. So let us hear it, right? Wait. Now, 1970 batch is on stage. I'm Dr. Denisha. Please come, sister. My batch only very few. Dear audience, I'm very happy to be here because I belong to 1976 batch and very few of my friends have come here. I'm so indebted to this institution because I was a mediocre student and I raised to the position in such a way. I retired from Mother Teresa Women's University as professor and director in women's studies. So this institution had given me grounds to go higher and higher in all levels. And here in my batch, 1976, 2 doctors are here and they all have come here to introduce themselves. Here is Dr. Hr.Sec.School, who is living here in Joe Colony, and Dr. Basanti, who is here in Tirunelveli itself, and Rajeshwari, she's a housewife residing near Sri Vaihandu, and Mrs. Eugene, a retired bank officer, as well as Vimala Kumari, who worked in SBA school, and Uma Vishwanathan, she has come from states to come here and attend this function. So I'm very delighted that we all have joined to come over here, sister, as well as Mrs. Judy. She was also in our batch and she's living in Chennai. So we are, and her daughter was also a student of this institution. We are more honored. We pay our in-depth gratitude to this institution for its virtue, discipline, and communicative skills. Thank you one and all. I thank sisters of this congregation where I had grounds in the initial stage, working in the Little Flower Convent for the deaf also. Yes, sister. Yeah. Nice. Thank you, sisters. We like to have a Winifred sister. Thank you so much for coming over here. Yes. Take a photo.
So senior alumni, all please go for your dinner, lunch. Batch? Okay. Yeah. Where is our Beulah miss? Beulah miss, please. Siblings தானே இயலாத சூழ்நிலைகளும் காலமும் இக்னேஷியஸ் எனும் ஒற்றை சொல்லில் ஒன்றாய் இணைந்திருக்கும் அன்பின் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைய பகிர்ந்து வெளியும் பெருமை என்ற வணக்கங்களும் வந்தனைகளும் வாழ்த்துக்களும். இந்த சந்திப்பிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருந்த போதிலும் தவிர்க்க சூழ்நிலைகளும் காலமும் கடவுளும் என்னை இன்னொரு திசைக்கு அழைத்துச் சென்று விட்டன. இருந்த போதிலும் குரல் வழியே உங்கள் அனைவரின் இதயம் தொட வாழ்த்து தந்த ஐசிஎம் அருட்சகோதரர்களுக்கும் அலுமினி எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இங்கே இருந்தாலும் என் மனசு மொத்தமும் என்னவோ நமது பள்ளி வளாகத்திற்குள்ளேதான். 4 தலைமுறைகளாக தொடரும் பந்தமல்லவா இது? ஆம், எனது அருமை பாட்டி, அன்பு அம்மா, நான், எனது மகள் என 4 தலைமுறைகள் இந்த இக்னேஷியஸிலே பாடம் படிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் தானோ என்னவோ இந்த பள்ளியோடு எனக்கு பிரிக்க முடியாத பந்தம். ஒரு மாணவியாக, அதன் பிறகு இதே பள்ளியிலேயே ஒரு ஆசிரியராக என 2 கோணங்களில் என்னுடைய நினைவுகளை இங்கே நான் பதிவு செய்ய விளைகிறேன். படிக்கும்போது நான் ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஏராளமான கவனச்சிதறல்களோடு இருந்த என்னை தங்களின் கனிவும் அக்கறையும் கொண்ட சொற்களால் இழைத்தும் குலைத்தும் வளைத்தும் உருவாக்கிய பெருமை எனது ஆசிரியர்களை. நீங்கள் தான் என் வாழ்வில் வளம் பெற என் சின்ன சிறகுகளுக்கு வளம் கண்டவர்கள், படிப்பால் வரம் கண்டவர்கள். நீங்கள் எங்களுக்கு சொல்லிச் சென்ற விஷயங்களும் தாக்கங்கள், இயக்கங்கள், பிரமிப்புகள் இவையெல்லாம் நம்மளோட பள்ளியின் மண் மண்டலத்திலும் காற்றிலும் கலந்து என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் இதயங்குள்ள விதைகளாக இருந்திருக்கு. அது எல்லாம் பல விருட்சங்களாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் பலனுடையதா கண்டிப்பா இருக்கும். என்னை வந்த ஆசிரியர்களை நான் காணும் ஒவ்வொரு வெற்றிக்கு உள்ளேயும் நீங்கள் கொடுத்த அறிவும் நீங்கள் எனக்கும் கடத்திய ஆற்றலும் தான் இருக்குது. உண்மையை சொன்னா என்னோட ஒவ்வொரு வாய் உணர்விலையும் உங்களோட பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களோட மொழி தான் வாழ்வு. உங்களோட குடும்ப வாழ்வு நீங்கள் தந்த மதிப்பீடுகளால் தான் தலைநிமிர்ந்து நிற்கிறது. நீங்கள் கற்றுத்தந்தது பாடம் மட்டுமல்ல, பாடம் தாண்டி பல விஷயங்கள். அவைதான் எங்களின் வாழ்வினை இப்போதும் வழி நடத்துகின்றன. எனது அறிவு, எழுத்தறிவு, மொழி அறிவு, பட்டங்கள், பரிசுகள், சான்றிதழ்கள், செயல்திறன், ஆளுமை திறன் மற்றும் நான் கற்ற எல்லா வெற்றிகளும், பெற்ற பெயரும், வாழும் நாளும் எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் எனர்ஜியும் என்னால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஒவ்வொரு சின்ன குழந்தை சொல்ற குட் மார்னிங்கும் திறமைகளும் பல்வேறுபட்ட பரிமாணங்களும் என்ன பல வகைகள்ல அவசப்படுத்தி Time may pass, but memories ஓரிரு முறையினும் சிந்தித்திருப்பேன். சில 10 காகிதங்களையும் கசக்கியதை எடுத்து முழு திருப்தி ஏற்படாது. மீண்டும் last. Let the good time roll. Once again, there is nothing like reuniting with old friends and picking up right where you left off. It's priceless. Happy flights to you until we meet again. Thank you. இப்பொழுது நம்மிடையே
87 பேட்சை சேர்ந்த பிரின்சி என்னும் முன்னாள் நர்சிங் மாணவி தனது அனுபவ பகிர்வை தர இருக்கிறார்கள். Thank you for give a chance for this today. நர்சிங் ஸ்டூடெண்ட் என்கிறதுல ஒரு பெரிய பெருமை. இக்னீசியஸ் கான்வென்ட்ல கிடைச்ச மார்க்கை வச்சு தான் திண்டுக்கல்ல நான் செலக்ட் ஆனேன். இன்னைக்கு ஒரு பிரைவேட் நர்சிங்காக இருந்தாலும் ஐ ஹேட் ஹோம் நர்சிங், ஹாஸ்பிட்டல் நர்சிங் in Bombay. I was a pediatric specialist. Then I am very, very proud of Ignatius Convent student. I especially nursing student அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. இது லாஸ்ட் சான்ஸ் தான். இப்போ ஜஸ்ட் ஒன்லி ஐ கேம். எனக்கு இந்த சான்ஸை கொடுத்த இங்கே உள்ள சிஸ்டர், எனக்கு எடுத்த கிளாஸ் மிஸ் மரியாள் மிஸ் அப்படிங்கிறவங்க தான் எடுத்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அவுட் ஆஃப் 199 நான் எடுத்தேன், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி. அதில் செலக்ட் ஆகி கான்வென்ட் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகி நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து இவங்க நம்ம ஐசிஎம் சிஸ்டர் இங்கே நிற்கிறாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் ஸ்டூடெண்ட் நான். அங்கேருந்து இங்கே வந்து திரும்ப பாம்பே போய் சென்னை எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் வேலை பார்த்தாலும் நான் ஸ்டூடெண்ட் வந்து கான்வென்ட் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் ஏ வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் கான்வென்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல என்னால். என்னோட பேட்சஸ் யாரும் நான் மீட் பண்ணல, என்னோட மற்றவங்கள நான் மீட் பண்ணேன். எனக்கு சான்ஸ் கொடுத்த இந்த கான்வென்ட்டுக்கு என்னோட மரியாதைகள். நான் இப்போ ஹோம் கேர் பண்ணிட்டு ஒரு 10 years 15 years ஹோம் கேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சிக்கா இருந்ததுனால. You are welcome to the stage. After having a lunch, you can go around the campus and meet your teachers. Thank you. எல்லாமே சாப்பிட்றது. ஆமாம் ஆமாம், குரூப்பாக தான் எடுத்துருக்கேன். அதான் லைவ் ஆமாம்.
ஃபோட்டோ எடுக்கணும் மட்டும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா நான் மட்டும் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வந்தால் தான் ஓடும் நல்லா வந்து